வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ இந்த வெப்சைட்டில் அநேகமாக இதான் நான் முதல் முறையாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆடியோ ரிலீஸ் அது மாதிரி ஏதாவது வந்திருந்தா உண்டு. உங்களெல்லாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் சரி அல்லது இந்திய சினிமாவை பொறுத்த மட்டும் பெரும்பாலாக நாயகன் நாயகி அல்லது இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் இப்படி ஒரு வணிக ரீதியான அங்கீகாரம் பெற்றவர்களுக்கு மாத்திரமே அவர்களை நேர்காணல் அப்படின்ற ஒரு தன்மை மாறி இப்போ இந்த மாதிரி நிறையா ஊடகங்கள் ஒளி ஊடகங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களை மாதிரி சில குணச்சித்திர நடிகர்களை கூப்பிட்டு உங்களுடைய வரலாறு என்ன, நீங்கள் எப்படிலாம் வந்தீங்க அப்படின்னு கேட்குறது ஒரு புது விஷயமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது எனக்கு மாத்திரம் இல்லை, என்ன மாதிரி நிறையா இருக்காங்க. போன தலைமுறை குணச்சித்திர நடிகர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக வெப் டிவி ஃபார் யூ டைரக்டர், கேமராமேன், ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் எல்லார் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சினிமாவுக்கு எப்படி வந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், இது என்னுடைய சுய அனுபவங்களை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கிறதுல கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா இது பொதுவாக யார்கிட்டையாவது போய் எனக்கு நினச்சதெல்லாம் நான் பேச முடியாது. பட் அப்படி இல்லை, இந்த வெப் டிவியை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அவ்வளோ சைட்டில் இதை பார்க்கணும் அப்படின்னு. அப்படி வரும்போது இது மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறது எங்களுக்கு மனசில் இருக்க சுமையை இறக்கி வைக்கிற மாதிரி. 960 80க்குள்ளே பிறந்தவங்களுக்கு, அந்த 20 வருட இடைவெளியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம், மிகப்பெரிய சந்தோஷம் எங்கே கிடைக்கும்னா திரையரங்கத்தில் தான். இந்த திரையரங்குகளோட எனக்கு மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம். நான் படித்தது ரோமன் கேத்தலிக் மிடில் ஃப்ளவர் ஸ்கூல்னு நத்தம்னு சொல்லி ஒரு சின்ன டவுன். அங்கே ஒரே ஒரு தேட்டர் இருக்கும். அங்கே எங்கள் ஸ்கூலில் இருந்து எப்போவாவது திடீர்னு ஏதாவது ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன் இப்படி சினிமா கூட்டி போவாங்க. அப்போ அந்த தேட்டரில் படம் போடுறதுக்கு முன்னாடி போடுற ரெக்கார்டு, அது என்ன பாட்டு போட்டால் படம் டிக்கெட் கொடுக்குறாங்க, என்ன பாட்டு போட்டால் உள்ளே விடுறாங்கங்கிறது எங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு நான் போர்டிங் ஸ்டூடெண்ட்டு, டே ஸ்காலராக வீட்டுக்கு போய்ட்டு, எங்கள் ஊர் அதிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்னால நான் அங்கேயே நிறைய நன்னெல்லாம் இருப்பாங்க, டீச்சர்ஸ் தங்கியிருந்தாங்க. அதில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு நான். அப்படி சினிமாவுக்கு போகும்போது நான் முதலாக பார்த்ததா எனக்கு நினைவில் இருக்கிறது எம்ஜிஆர் அவருடைய ஒளி விளக்குன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு சின்ன பையன் பண்ருட்டியை திருட்டிட்டு ஓடிடுவான். ஓடுனவே இப்படி ஒரு ரோடு ஓடிட்டு திருப்பி வரும்போது பார்த்தா எம்ஜிஆர் வருவார். தேட்டரில் கரகோஷம் வந்தது. முதல் முறையாக என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்த திரைப்படம்னு எனக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த ஒளி விளக்கு தான். அதில் அந்த பாடல் தான் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் உடம்பு சரியில்லாமல் 86ல் மருத்துவமனையில் அனுமதிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ் மொழி பேசுகின்ற அனைத்து ஊர்களிலும் அந்த பாட்டு ஒளி விளக்கில் அந்த பாட்டு தான் ஐயாவுக்காக பிரார்த்தனை பயன்படுத்தினாங்க. ஒளி விளக்குன்றது எனக்கு மாத்திரம் இல்லை, இது தமிழ்நாட்டு வரலாறில் முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சது. எம்ஜிஆர் ஐயா நடித்த படங்கள் எல்லாத்துலேயும். அதுக்கப்புறம் மாணவன் அப்படின்னு ஒரு படம் தேவரின் மாணவன் அப்படின்னு ஒரு படம், ஜெய்சங்கர் சார் ஹீரோ. மாணவன் ஒன்று அதில் ஏதோ நல்ல கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி கூட்டி போகிறாங்க. இந்த கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி படங்கள். அப்போலாம் என்னென்னா இப்போ இருக்கிற அளவுக்கு அட்வான்ஸாக பேச தெரியாது. ஆனால் அங்கனைக்கான ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக என்னடா பழையபடியும் கப்பலோட்டிய தமிழனை காமிக்க கூட்டி போகிறாங்கடா, வீரபாண்டிய கட்டபொம்மனை கூட்டி போகிறாங்கடா அப்படின்ட்டு. அப்படி போய் பார்த்த படம் மாணவன். அதில் அப்போ ஒரு பாப்புலரான பாட்டு விசிலடிச்சான் குஞ்சுகளான்னு, அதில் ஒரு பையன் நடிச்சிருப்பார். அந்த பையனுக்கு சொந்த ஊர் பரமக்குடி. அவருக்கு பாடம் நடத்தின ஒரு டீச்சர் சொந்த ஊர் பரமக்குடி. ஸோ படம் பார்த்துட்டு முதலாக அந்த படத்தை பற்றி பேசும்போது எனக்கு அறிமுகமானதான் இன்றைய உலகநாயகன் கமலஹாசன் தான் அந்த டீச்சர்கிட்ட பாடம் படித்தவர். இப்போ சினிமாவில் முதல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி ஐயாங்கிறது பொதுவாக கமலஹாசன் அவர்கள் இந்த பாட்டில் ஒரு பையன் சிவப்பு ஆடுறாருல, அந்த பையன் எங்கள் ஊருக்காரர் தான், அவங்க அப்பா வக்கீல் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அந்த ரோமன் மிடில் ஃப்ளவர் ஸ்கூலில் ஆண்டு விழா நடக்கும். அப்போ ட்ராமா போடுவாங்க. அப்போ
அதில் முதல்ல வந்து நான் வந்து குடியிருந்த கோயிலில் எம்ஜிஆர் ஐயா பாட்டு ஒன்று இருக்கும். என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமான்னு. இந்த மாணவன் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து டெய்லி பயிற்சி. ஸோ என்னை தெரியுமான்னா நான் ஹீரோ, ஆஹா ரசிகன் உங்கள் ரசிகன்னா கூட பாய்ஸ் எல்லாம் குரூப்லாம் ஆடுவாங்க. எங்கள் ஸ்கூலில் ஸ்டேஜில் வச்சு நிறையா பாய்ஸ்லாம் ஆட ஆரம்பித்தோம். அப்படி ஜம்ப் பண்ணணும். என்னை தெரியுமா அப்படின்னு ஒரு அரடி ஸ்டூல் மாதிரி தான் இருக்கும் அந்த வயசுக்கு. அப்படி ஜம்ப் பண்ணி வந்து என்னை தெரியுமான்னு கை காமிக்கணும். நான் ஒழுங்காக ஜம்ப் பண்ணேன்னா டீச்சரை வந்து தலையில் கொட்டுவாங்க. மாணவன் படம் பார்த்தீங்களா அந்த பையன் எப்படி குதிச்சார், நீ எப்படா குதிக்கிறான்னு. எனக்கு என்னென்னா மாணவன் பையனை மேலே அப்போ அந்த காலத்துலேருந்து ஒரு பொறாமை என்னென்னா நம்மளை கொட்டுவாங்கிறதுக்கு அந்த மாணவன் பையன் தானே காரணம் அப்படிங்கிறது அந்த வயசில் ஒரு அறியாத கோபம். சரி, இந்த குதிச்சு நிகழ்ச்சி வந்தது. குதிச்சு வந்து என்னை தெரியுமா அப்படின்னு நான் பாட்டு பாடிக்கிட்டு போது கூட ஆடின சந்திரசேகர்னு இப்போ அவர் வந்து போக்குவரத்து துறையில் மேனேஜராக இருக்கார். அவர் ட்ரௌசர் கலண்டுருச்சு. கலண்டவே என்ன சரியாக நிற்கிறான், கலராத நாங்கள்லாம் வெக்கப்பட்டு உள்ளே ஓடி போயிட்டோம். இதுதான் என்னுடைய முதல் அரங்கேற்ற நடிகனாக எனக்கு நினைவில் இருக்கிறது. இப்படி ஆரம்பித்த இந்த ரசனை இப்போ வயசு கூட 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 அப்புறம் திண்டுக்கல்லில் வந்து சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட். அங்கே வந்து மாதம் ஒரு படம் போடுவாங்க. அப்படி பார்த்த படங்களில் நிறைய படங்கள் அகத்தியர், மனிதருள் மாணிக்கம், திரும்பவும் கப்பலோட்டிய தமிழன், திரும்பவும் வீரபாண்டிய கட்டபொம்மன், இப்படி ஒவ்வொரு படமாக போடும்போது ராஜநாகம் அப்படின்னு ஒரு படம். ராஜநாகத்தில் வந்து ஸ்ரீகாந்த், இந்த ஸ்ரீகாந்தில் பழைய ஸ்ரீகாந்த் அவர் வந்து ஹேர் அப்படி தூக்கி விட அப்படி போய் நிற்கும். முதல்ல வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து என்னை வந்து இதை மாதிரி நம்ம வச்சுக்கிறணும் அப்படின்னு ஆரம்பிச்சது வந்து ஸ்ரீகாந்த். அதில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும். அப்போ அது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பெரிய ஹிட்டு. மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான், அவன் நெஞ்சம் ஒரு நெருப்பு, அவன் நேர்மையின் மறுபிறப்புன்னு. அதில் ஒரு கிறிஸ்டியன் ஹிந்து லவ் இருக்கும். நாங்கள் படித்ததெல்லாம் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் நாங்கள்லாம் ஹிந்து அஃபிஷியல் இது வந்து. அதனால் எங்கள் கோயடில் கிடையாதுல்ல, கோயடு கிடையாது. அதனால் இந்த படம் பார்த்தோன்னே யாராவது நம்ம கூட படித்தா அப்படிலாம் பார்க்கலாமே அப்படின்லாம் ஒரு சின்ன சின்ன நப்பாசின்னு சொல்கிறதா அது விவரம் தெரியாத வயசா அப்படிலாம் கடந்து ராஜநாதன் தான் அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது ஒரு நடிகர் வந்து என்னை பாதித்தது. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நானே வந்து எட்டிப்பழம்ங்கிற தலைப்பில் வந்து ஒரு நாடகம் வந்து நான் எழுதினேன். ஏன் எட்டிப்பழம் அப்படின்னா, எட்டி மரம் காய்த்து பயனென்ன காய்க்காது இருந்தன், ஈயாத புலவர் இருந்தென்ன போய் என்ன, எட்டி மரம் காய்த்து பயனென்ன காய்க்காது இருந்தன்னு ஒரு இது வரும். ஸோ எட்டிப்பழம் பார்க்குற அழகாக இருக்கும், அது வந்து மற்றவங்களுக்கு பயன்படாதுங்கிற கருத்தை வச்சு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எட்டிப்பழம்ங்கிற தலைப்பில் எங்கள் தமிழாசிரியருடைய உதவியின் பேரில் ஒரு நாடகம் ஒன்று போட்டு நல்ல தன்மை இல்லாத மனிதர்கள் மக்களுக்கு பயன்பட மாட்டார்கள்னு எடுத்து அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் வாங்கினேன். இது என்னென்னா படிப்பில் இருந்த கவனத்தை விட இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நிறையா வர ஆரம்பிச்சது. அப்பா வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பச்சை பாஸில் படித்தவங்க, திமுக பொதுச் செயலாளர் இருக்க திரு அன்பழகனுடைய மாணவர் எங்கள் அப்பா. திருப்பி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தோப்பு மீனாட்சி சுந்தரனார் தமிழறிஞருடைய ஸ்டூடெண்ட்டு. அதனால் நான் ஒவ்வொரு தடவை என்னுடைய லீவுக்கு வரும்போதெல்லாம் நிறைய திராவிட பண்ணை வெளியீடுகள்னு நம் நாடு, ஆரியமாயை, காஞ்சி, தம்பிக்குன்னு சொல்லி திராவிட பண்ணை வெளியீடு கலைஞர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதின நிறைய புத்தகங்கள் வந்து படிக்க சொல்லுவாங்க. என்னுடைய வாசிப்பு பழக்கம் வந்து என்னோடய 10வது வயசில் ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் நம்பினீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டர் லீவு ஆஃப் இயர் லீவு வந்து அப்பாவுக்கு படிக்கணும், எனக்கு படித்ததை நான் சொல்லணும். அதே மாதிரி டெய்லி வந்து ஸ்கூலில் நான் வந்து படிக்கும் போகிற காலத்தில் வந்து நியூஸ் ரீடர், டெய்லி பேப்பர் வாசிக்கணும். பேப்பர் வாசிக்கும்போது என்னென்ன பேப்பர் செய்தி வாசிக்கணும்னு எனக்கு ஸ்கூல்லேயே வந்து மார்க் பண்ணி நான் ஹெட்மாஸ்டர்ஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்து வாங்கிட்டு வரணும். ஸோ எல்லோரும் ஸ்கூலுக்கு 8:15னா நான் 7:30 போகணும். இதை மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு அப்பாவும் கல்வியும் சேர்ந்து ஒரு 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 அடிப்படையை ஏற்படுத்தி கொடுத்தது. போக போக சுயமாக ஒரு இந்த மாதிரி விஷயங்களை கவனம் வரும்போது, ஒரு எஸ்எல்சியெல்லாம் வரும்போது கரெக்டாக ரஜினி சார், கமல் சாரோட ஜென்ரேஷன், பாரதி ராஜா, இளையராஜா இவங்கெல்லாம் வந்து சினிமாவுக்கு வந்து 16 வயதுலேன்னு ஒரு படம் பெரிய ஹிட் ஆகுது. கிழக்கே உரையில், புதிய வார்ப்புகள், வரிசையாக படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த புதிய வார்ப்புகள், சிவப்பு ரோஜாக்கள் இந்த படங்கள்லாம் வரும்போது 16 வயதுலாம் வரும்போது நாங்கள் எங்கள் சம்மந்தப்பட்ட மாதிரியே ஆளுங்கள்லாம் வந்து ஸ்க்ரீனில் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிராமத்துலேருந்து கதாநாயகி உள்ளே வரும்போதே, முனியா அம்மா ரயிலில் வர்றா, போய் ரயிலில் பிக்கப் பண்ணிட்டு வான்னா ஒரு மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போவார். ரயில் அடியில் கதாநாயகி இறங்குவாங்க, ரயிலில் தான் வருவாங்க. கொண்ட போடாத கிராமத்து மனிதர்களை பார்க்க முடியாது. ரொம்ப குறைஞ்ச டைரக்டர்கள் தான் வந்து கிராம மனிதர்களை யதார்த்தமாக காமிச்சவங்க. அந்த சினிமா என்னுடைய தலைமுறைக்கு முந்தின சினிமா. எனக்கு ரிலேட்டடான சினிமாங்கிறது பாரதி ராஜா, இளையராஜா வந்ததுக்கப்புறம். ரெண்டாவது காரணம் அவங்க மதுரை மாவட்டம் பண்ணைபுரம், தேனி வந்து பாரதி ராஜா சார், இளையராஜா சார் வந்து பண்ணைபுரம்ன்றது வந்து அப்போ வர குமுதம், கல்கண்டு ரெண்டும் அப்போ ஒன்றா வரும். 55 பைசா குமுதம், 35 பைசா வந்து கல்கண்டு ரெண்டும் ஒன்றா வரும். அது படிக்கிறது வந்து இந்த ஒருவரி செய்திகள்லாம் வந்து தமிழ்வாணன், குமுதம் பார்த்தசாரதி, எஸ்ஏபி அண்ணாமலை இவங்கெல்லாம் வந்து
அந்த 15-16 வயதில் எனக்கு அறிமுகமான எழுத்தாளர்கள். இப்படி இருக்கும்போது என்னுடைய வயதை தாண்டிய நிறைய நண்பர்கள் எல்லாமே ப்ரொஃபஸர்ஸு, லாயர்ஸ் எல்லாம் எனக்கு 15 வயசுலேயே எனக்கு 30-35 வயசு நண்பர்கள்லாம் நிறையா இந்த இந்த இலக்கிய திராவிட பழக்கத்தில் இருந்தது. அப்படியே கொஞ்சம் இடதுசாரி சிந்தனையான நண்பர்கள் நிறையா வந்தாங்க. அப்போ எனக்கு எங்கள் அக்கா பெரியப்பாவோட பொண்ணு வந்து ஜெயகாந்தனுடைய பெரிய ரசிகை. அப்போ ஜெயகாந்தனுடைய இதெல்லாம் வந்து எனக்கு 10th படிக்கும்போதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட்டு கங்கை எங்கே போகிறாள், நடிகை இடாமல் பார்க்கிறாள், சினிமாவுக்கு போன சித்தாள், இப்படி நிறையா வந்து ஜெயகாந்தனுடைய இதெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டு அதை பற்றி இவங்களாம் விவாதிக்கும் போது நானும் அவங்களோட விவாதிப்பேன். கொஞ்சம் அரவரத்தனமாக எப்படி உள்ளே போவோன்னா, அவங்க என்னென்னமோ பேசுகிறாங்களே நமக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு குண்டக்க மண்டக்க போய் உள்ளே பேசுகிறது. ஆனால் அவங்க அதை பொறுத்துக்குருவாங்க. இல்லைடா நீ இதெல்லாம் படி, அப்போ தான் உனக்கு புடி விட முடியும். எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை வந்து கொஞ்சம் அறிமுகப்படுத்தும் போது தான் மக்சிம் கார்கி, அந்தன் சேகவ், ஜிங்கிஸ் ஐமாத் இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் அறிமுகம் வந்து 16-17 வயசில் கிடச்சிது. அப்புறம் தவமணின்னு அண்ணன் அவங்க உயிரோட இல்லை, இல்லஸ்ட்ரேட் வீக்லி, டைம்ஸ், த ரீடர்ஸ் டைஜஸ்ட், இதெல்லாம் வந்து படிக்க வச்சு இந்த இங்கிலீஷ் வக்காபுலரிஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அம்மா வழி அண்ணன் ஒரு கிளாசிக் மியூசிக் சினிமா உலக இன்ட்ரெஸ்ட் காடான்னு ராமனே அப்படின்னு சவுண்ட் ஆஃப் மியூசிக்னு ஒரு படம் ஒரு வாடா போகலான்னு கூப்பிட்டு போவார். அப்படி போய் தான் இந்த சினிமாவை பற்றி இந்த மாதிரி எனக்கு கிடைச்ச நட்பு வந்து என்னை வந்து நான் என்னுடைய வயதிலிருந்து கொஞ்சம் ஹைட்டாக போக 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 ஒரு 17-18 வயசுலேயே வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு இது வரும்போது எல்லா இளைஞர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 18லேருந்து 20க்குள்ளே வந்து தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். அது அறியாமைங்கிறது ஒவ்வொரு வயசுலையும் இருக்குது. அந்த வயசுக்கு தகுந்த ஒரு அறியாமை வரும். அப்போ என்னென்னா நம்ம நிறையா படிச்சிட்டோம், நிறையா தெரிஞ்சிருச்சு, நான் ஒரு விஷயத்தை நேர்மைன்னு முடிவு பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், மற்றவங்களாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதை நான் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அதில் நான் தினம் தோக்குறேன். இந்த அனலைசேஷன் இல்லாமல் எனக்குள் இருக்கிற உலகத்தில் நான் மிகச்சிறந்த அறிவாளியாகவும் மிகச்சிறந்த நேர்மையானவனும் நானே முடிவு பண்ணிக்கிட்டு முரண்பாடு யார்கிட்ட வரும்னா அம்மாட்ட வரணும். ஏன் வரும்னா நான் செலவு காசு நேரம் கொடுக்காது. அப்புறம் தங்கச்சிட்ட எப்படியாவது நைஸ் ஆட்டே போடணும் காசை, தங்கச்சி அம்மாட்ட சொல்லி கொடுத்துருச்சுன்னா பிடிக்காது, தம்பியை நமக்கு பிரயோஜனப்பட மாட்டான். இப்படி குடும்பத்தில் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத உறவுகள் மீது நமக்கு வர்ற கோபம் அது ரொம்ப பெரிய அறிவுபூர்வமான கோபம் மாதிரி அந்த வயசில் தெரிஞ்சு குடும்பத்திலேருந்து நானே என்னை தனிச்சிக்கிட்ட ஒரு காலகட்டம் அது. யார்கிட்டையும் பேச மாட்டேன் அதிகமாக. அப்படி பேசணும்னா கூட ஒரு ஒரு விரக்தி மனப்பான்மையில் பேச ஆரம்பிக்கிற ஒரு குணாதிசயம் எனக்குள்ளே இருந்தது. 1980 எனக்குள்ளே நானே நினச்சிக்கிறது, எனக்குள்ளே நானே வடிவமைச்சுக்கிட்டு முழுக்க தனியாக போக ஆரம்பிச்சிட்டேன். யாரோட இன்ட்ராக்ஷனே இல்லை, நண்பர்கள் கிடையாது, எதுலேயும் ஆர்வம் இருக்காது. அப்போ வந்து சிகரெட் பிடிப்பேன். அந்த சிகரெட் பிடிக்கிறத தவிர வேறு எதுலேயும் ஆர்வம் இருக்காது. அப்போ வந்து மது விலக்கெல்லாம் கிடையாது, மது குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதில் ஆர்வமும் இருந்ததில்லை. சிகரெட் மாத்திரம் வந்து நண்பர்களோட பெரியவங்களோட சேர்ந்து சும்மா பஃப் அடித்து அது இப்போ ரெகுலர் பழக்கம் ஆகிடுச்சு. யார்கிட்டையுமே பேசாமல் எல்லார்ட்டையுமே இருக்க தனிச்சு இருந்துட்டு எல்லாருமே இதாக இருக்குது, நான் ஏதோ ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் மாதிரியும் யாருமே என்னை புரிஞ்சுக்கலன்ற மாதிரி எனக்குள்ள ஒரு பழக்கம் வந்து ஆரம்பிச்சு. அம்மாவோட பேச மாட்டேன், அப்பாவோட பேச மாட்டேன், கேட்ட கேள்விக்கு பதில், எந்த நேரம் வீட்டுக்கு வர்றேன், எந்த நேரம் போகிறேன், எதை கேட்டாலும் கோவம் வரும், நீ என்ன என்னை கேட்குறது, நீங்கள் அம்மாவோட சண்டை வருவேன், அப்பா எனக்கு வந்து ஒரு சின்ன இடைவெளி வருது. இப்படி இருக்கும்போது நிழல்கள் அப்படின்னு 1980 தீபாவளி அன்னைக்கு, தீபாவளி கழித்து 2 நாள் கழித்து மதுரை சென்ட்ரலில் வந்து பாலச்சந்தர் சார் படம். பாலச்சந்தர் சாரை வந்து என்னோடய ஏழாவது படிக்கும்போது ஆசிரியர் ரத்னம் அவர் தான் வந்து அந்த கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறிவுன்னு ஒரு பாட்டு அதை அடிக்கடி பாடுவார். அவர் மூலமாக அறிமுகமான டைரக்டர் பாலச்சந்தர். அதனால் அந்த வாத்தியார் அறிமுகப்படுத்திய ஒரு டைரக்டர்ன்றனால எனக்கு அந்த பாலச்சந்தர் சார் படங்கள்லாம் கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கும். மதியானம் 2:30 மணிக்கு சென்ட்ரலில் வந்து மதுரை சென்ட்ரலில் வந்து வறுமை நேரச படம் பார்க்குறேன். அப்போ எனக்கு அப்படி ஒரு காதலி தேவைப்படுறான் புரிஞ்சுக்கிறது. அந்த கமலஹாசன் சார் கேரக்டரோட நான் ரிலேட் ஆகிறது மாதிரி எனக்கு ஒரு கற்பனை. அவர் எம்ஏ படிச்சுட்டு வேலை கிடைக்காம அலைகிற இளைஞருங்கிறத மறந்துட்டு நான் எந்த படிக்கவும் இல்லை, படிப்பு பாதி நின்று போச்சு, எஸ்எல்சி அவுட்டு. +2 வந்து நாங்கள் தான் முதல்ல தமிழ்நாட்டில் +2 அறிமுகமாவது நாங்கள் தான் ஃபஸ்ட் செட்டு. 2:30 மணிக்கு வறுமை நேரசு படம் பார்த்தாச்சு. அதில் வந்து கமல் சார் கேரக்டர் மனசுக்குள்ளே வந்த அளவுக்கு இருக்குது. ஸ்ரீதேவி மாதிரி ஒரு காதலி வேணும். அப்போ தான் அந்த சினிமா பார்த்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் எங்கே போய் தேடுறது காதலியே, யார் இருப்பா நமக்கு, யாருமே இல்லையே, கூட படித்தவங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. கோயட்டில் படித்தப்போ கூட அந்த லவ்வுக்குலாம் ஒன்றும் தோணுதில்லை. அந்த மாதிரியான இப்போ வந்து ஒரு வெப்பில் வந்து பேசுகிறதுனால மறைச்சி பேசுகிறாள் அதில் இல்லை. அப்போ அப்படி ஒரு காதலி தேவைப்படுது அப்படின்ட்டு சாயங்காலம் 2:30 மணி முடிச்சுட்டு 6:30 மணிலேருந்து கிளம்பி நைட் செகண்ட் ஷோக்கு நிழல்கள்னு ஒரு படம், பாரதி ராஜாவின் நிழல்கள், மதுரை மணிப்பிரியாவில். ஸோ அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நான் எங்கேயோ ரொம்ப கோளாறாக இருக்கேங்கிறது வந்து ஞான உதய சினிமா வந்து பார்த்து சமூகத்தில் கெட்டு போகிறாங்க,
சினிமா வந்து எல்லாத்தையும் சீரழிக்குது அப்படிங்கிற ஒரு 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 கண்ணோட்டத்தை எனக்குள் சினிமா திசை திருப்பிய படம் நெல்லர்கள்ங்கிற படம் தான். வந்து அதில் வந்து ராஜசேகர் கேரக்டர் இருக்கும். அது வந்து இப்படி தான் என்ன மாதிரி இருந்திருக்கு. நான் என்னுடைய வாழ்க்கையை எவனோ எனக்கே தெரியாமல் திருடி படம் எடுத்தது மாதிரி யாரா வசனம் எடுத்தான்னா கதை வசனம் மணி ஒன்றுன்னு போட்டிருக்கும். அப்போ தான் எனக்கு வந்து நான் வந்து தப்பாக இருக்கேங்கிறது வந்து ஒரு 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 2 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் எனக்கு புரிஞ்சது வந்து நிழல்கள் தான் படம். அன்றைக்கி வந்து நான் மதுரையிலேருந்து மேலூர் வந்து 24 கிலோமீட்டரு. நீங்கள் நம்பி ஆகணும். அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப சீரியஸான குழப்பத்தில் நடந்தே வந்தேன். நைட்டு செகண்ட் ஷோ முடிஞ்ச அப்போல்லாம் பஸ் கிடையாது. இப்போ 24 ஹவர்ஸ் இருக்குது. தேசிய நெடுஞ்சாலை அது அன்றைக்கி மாநில நெடுஞ்சாலை. இது பயங்கர லாரி டிராஃபிக் இருக்கும். எனக்கு நடுவில் வந்துருமே, செத்து போயிடுமே, புளிமரம், ஒரு ஆள் ராத்திரி நடந்து போனால் யார் என்ன நினைப்பாங்க, அதை பற்றியெல்லாம் இல்லை. ரொம்ப தீவிரமான ஒரு யோசனைனா நம்ம வேஸ்ட்டாக இருக்கோம், சம்மந்தமெல்லாம் வாழ்க்கையை வந்து சீரழிக்க போகிறோம், இது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எங்கள் அம்மாட்டையெல்லாம் காலையில் பேச ஆரம்பிச்சோன்னே, என்னடா லூஸ் ஆவேன், என்னமோ நேற்று ராத்திரி போகும்போது ஒரு மாதிரி போனேன், இப்போ வந்து பேசுகிறானே அப்படின்ட்டு அம்மாட்டையெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கணும். இப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஞான உதயம். சரி, அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது நெக்ஸ்ட்டு, பேசாமல் படிக்கலாமா, திரும்ப விட்டதை படிச்சுட்டு போலதா வேலைக்கு போகலாமா, இல்லை வேண்டாம் சினிமாவை போயிடுவோம். ஏன் சினிமாவை போகலான்னா, நான் என்னென்ன கற்பனை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சனோ அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள்லாம் சினிமாவில் வந்திருக்கு. சில வசனங்கள் வந்திருக்கு. நான் கற்பனையாக வளர்த்த 2 காதலர்களை பற்றிய காட்சி சினிமாவில் வந்திருக்கு. அப்போ நான் இதெல்லாம் ஒன்றா சினிமாவுக்கு போகலாமோ, நம்ம ஏற்கனவே நிறையா ரசிக இலக்கியம்லாம் படிச்சிருக்கோமே அப்படின்ட்டு என்னோடய சீனியர், அவர் இப்போ நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருக்காங்க, வயசு ரொம்ப ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியை அவர் பார்த்தா புரியுமான்ற அளவுக்கு இல்லை, கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. அவர்கிட்ட தான் போய், அண்ணே இந்த மாதிரிண்ணே நான் பண்ணலாமாண்ணே, டேய் உனக்கு என்னடா நீ போடா, நீ ஏன்டா அப்படி இருக்க, நீ கிளம்புடா, உனக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா போடா அப்படின்னா. எப்படி போகிறதுன்னு தெரியல, மனக்குள்ளே புழுக்கம். சென்னைக்கு போய் கிளம்பி நம்ம போயிட முடியுமா, கிளம்பி போனால் நம்மளால் சாதிச்சிட முடியுமா, நமக்கு யாரையும் தெரியாதே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட்டட் ஆகி மியூசிக்கு, பாட்டு கேட்குறது, வசனங்களை பற்றி குறிப்பெடுக்கிறது. இலங்கை வானொலி தமிழ்ச்சேவை 2ங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட். என்னை சினிமா வாழ்க்கைக்கு எப்படி நான் அந்த படங்கள்லாம் சொல்லணும், அது மாதிரி தமிழ்ச்சேவை 2 இலங்கை வானொலி என்னுடைய வாழ்க்கையில் சிச்சுவேஷன் சாங்னா என்ன, ஒரு பாட்டுக்கு சூழல்னால் என்ன, திரு VH அப்துல் ஹமீது, ராஜேஸ்வரி சண்முகம், நடா, KS ராஜா 4 அறிவிப்பாளர்கள் அந்த ஒரு சின்ன டிரான்சிஸ்டருக்குள்ளே எனக்குள்ளே நிறைய விதைத்தவர்கள். என்னை வந்து நிறையா சினிமாவை பற்றி சீரியஸாக நான் யோசிக்கிறதுக்கான என்னுடைய ஆசிரியர்கள் சொன்னால் கூட அது மிக இல்லை. அவங்க இசையும் கதையும் இந்த மாதிரி பகுதிகள்லாம் வரும்போது, இப்படித்தான் போல இருக்குன்னு என்னை சினிமாவுக்கு நான் தயார் பண்ணிக்கிட்டே இருந்த காலகட்டம் அது. அப்புறம் சந்தர்ப்பமாக மதுரையில் உலகத்தமிழ்நாடு 81 நடக்கும்போது அப்பாவோட எங்கள் ரிலேட்டிவ் அருணாச்சலம் ஐயான்னு சொல்லி கொட்டாம்பட்டின்னு மதுரை போகிற வழியில் இருக்கும். அவங்க ஊர் பக்கத்தில் வந்து வெள்ளைச்சாமின்னு ஒரு எடிட்டர், இங்கே சென்னையில் எடிட்டராக இருக்கும்போது என்னுடைய ஆசையை யார் மூலமாக அவருக்கு தெரியாது. அவருடைய பையன் பாண்டி என்னையும் கூப்பிட்டு உலகத்தமிழ்நாடு வந்தப்போ அது மாதிரி அருணாச்சல ஐயா வர சொல்கிறாருனாங்க. வழக்கம் போல் என்னென்னா எங்கேயாவது ஒரு சண்டை நடக்கும், அங்கே நான் வேடிக்கை பார்த்துருப்பேன், இளவரசு அங்கே நின்னானே அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு நிறைய பேர் என்கொயரி பண்ணி என்னை அதில் வேறு ஒரு விரக்தி. எங்கேயாவது ஒரு சண்டை நடக்கும்போது நான் வேடிக்கை பார்த்தா கூட அதில் நான் சம்மந்தப்பட்டு போனேன். நான் ஒரு பெரிய முரடனாகவே சித்தரிக்கப்பட்டேன். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது, ஆனால் நான் ஒரு மிகப்பெரிய முரடனா என்னை வந்து அப்படி ஒரு முன்னேற்பாடுங்கிற பேரில், முன்னெச்சரிக்கைன்ற பேரில் என்னை கொண்டு போய் அப்படி குற்றப்படுத்துனது எனக்குள்ளே ஒரு தாழ்மனப்பான்மையை விதைச்சி தான் அது என்னுடைய செய்திகளை நான் நியாயப்படுத்துகிறாருனால அந்த பகுதி விட்டேன். இந்த அருணாச்சல ஐயாவுக்கு நான் பார்க்கும்போது, நீ சென்னைக்கு போறியா சினிமாவில் வேலைக்கு சேர்றதுக்குனாரு. இது காலத்தின் ஒத்துழைப்பா, கடவுளின் கருணையா, அல்லது எனக்கு இதுக்கான காரணம் இன்றைக்கி வரைக்கும் விளங்கலை. என்னடா அது நம்ம எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்படி கேட்குறாங்களேன்ட்டு வேகமாக தலையாட்டினேன். என்னப்பா இவ்வளோ வேகமாக தலையாட்டுறா, போனால் இருந்துக்குவியா, ரொம்ப சிரமம், ஐயா என்னைய நீங்கள் அனுப்பிச்சி விடுங்கய்யா, நான் எப்படியாவது இருந்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர் பையனை பாண்டியை கூப்பிட்டு, தம்பியை கூப்பிட்டு போடா, நான் சொல்லேன்னு சொல்லு அப்படின்னு லெட்டர் கொடுத்து, இந்த மாதிரி வர்றது வந்து இளவரசு என் நண்பருடைய மகன், அவர் சினிமாவில் ஆர்வமாக இருக்கார், 2 பேர்த்தையும் வேலை சேர்த்துக்கணும்னு லெட்டர் எடுத்துகிட்டு 1981 வருடம் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் கொட்டாம்பட்டியிலிருந்து தடம் எண் 517 திருவள்ளூர் போக்குவரத்து கழகம் கன்னியாகுமரி வேலூர் பஸ்ஸில் ஏறி திருச்சியில் வந்து இறங்கி, திருச்சியிலிருந்து அந்த வண்டி மெட்ராஸ்க்கு வராது, அதனால் திரும்பி அங்கேருந்து திருச்சி ரயில் நிலையத்துக்கு வந்து நெல்லை எக்ஸ்பிரஸில் வந்து அன்ரிசர்வ்டு இதில் ஏறி மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி கோடம்பாக்கத்தில் போய் மாமா அர்ஜுனன் இதில் தஞ்சம் பூந்து அன்றைக்கி சாயங்காலமே ஜெமினி ஸ்டுடியோவில் போய் வெள்ளைச்சாமி அவரோட பார்த்தோம். அவர் சொன்னார், பாண்டி உங்களுக்கே இங்கே வந்து ஆள் நிறையா இருக்காங்க, நீங்கள் எதுக்கு இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்தீங்க, ஐயா என்னை கேட்க வேணாமா. அப்போ வந்து இப்போ எஸ்டிடி கிடையாது, ட்ரங்கால் தான் புக் பண்ணணும் மெட்ராஸ்க்கு அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஏமாற்றம். ஆனால் அங்கே போகும்போது நான் முதல்ல பார்த்தது வந்து காதோடு தான் நான் பேசுவேன்னு சொல்லி ஸ்ரீபிரியா அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண ஒரு படம், அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி
அது டைரக்டர் வந்து இவர் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது என்ன எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இன்லேண்ட் லெட்டரை வந்து ஸ்ரீபிரியா வந்து இப்படி வாயில் எச்சி பண்ணி அப்படி ஒட்டுவாங்க. திருப்பி ஒட்டுவது ரிவர்ஸில் அப்படியே போகும். திருப்பி ஒட்டுவாங்க, திருப்பி போகும். திருப்பி ஒட்டுவாங்க, திருப்பி போகும். சடக்குன்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவார், சரக்குன்னு மார்க் பண்ணுவார், சர்றன்னு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று அமுக்குவார், சர்றன்னு முன்னாடி போகும், டக்குன்னு கட் பண்ணுவாங்க, திருப்பி தூக்குனா ஒரு லைட்டில் அடிக்கும், டக்குன்னு மார்க் பண்ணுவாங்க, திருப்பி போடுவாங்க, போகும். இந்த ஒட்டுறது ஓடுது வருது போகுது வருது, இது என்னடா மார்க் பண்ணுறாரு, என்னப்பா அதை கட் பண்ணிட்டியா, இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா 2 நெகட்டிவ் ஃபுல் பாசிட்டிவ் வந்து இப்படி நாங்கள் வந்து பயோஸ்கோப் பார்க்குறது 3 பைசா வாங்க முடியல, அதை வந்து சுரண்டி ஒரு பாட்டு இருக்குது அதை வச்சு ஒட்டி போட்டுக்கணும். எடிட்டிங்னா இந்த வேலை போல இருக்குது, ஓட்டுவாங்க. ஒரே நாளில் நமக்கு இது புரிஞ்சிருச்சு. சரி அப்படியே ஜெமினி ஸ்டுடியோலேருந்து வெளியே வந்தாச்சு. பாண்டி வந்து என்ன செய்கிறது அப்படின்றார். தெரில, திரும்பவும் நாளைக்கு வேணால் போய் பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஏமாற்றம். என்னடா வந்தோடனே திருப்பி ஊருக்கு போயிட வேண்டியிருக்குமோ. இதுக்கு நடுவில் ஊரில் எல்லாத்திட்டையும் பூராத்திட்டையும் நாங்கள் வந்து மெட்ராஸை போகிறோன்னாக்க சினிமாவில் சேரனாக்கணும் பெரிய சீனை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ தோல்வியோட மறுநாள் காலை போய் திரும்பி பார்த்தா காரி துப்புவாங்களே. ஊருக்கு போகிற ஐடியா இல்லை, மெட்ராஸில் இருந்தாங்கன்னு என்ன செய்கிறது அப்படின்னா, எங்கள் தாய் மாமா முருகேசன் சொல்லி சென்னையில் இருந்தாங்க. அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு காலையில் கிளம்பி அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு நேராக போனால் அவர் என்ன பார்த்து, என்ன இன்னைக்கு அதிர்ச்சி. அவங்க தூக்கி வளர்த்த பையன் நான். இல்லை மாமா மெட்ராஸில் வேலைக்கு சேரணும். சிரிக்கிறாரு. நீ என்னடா வேலைக்கு சேர போகிற? ஓரளவுக்கு என்னை என் மேலே நம்பிக்கை வச்ச மாமா அவர் ஒருத்தர் தான். எங்கள் மாமா தாய் மாமா 2 பேர். 2 மாமாவும் என்னை நம்புவாங்க. இல்லை நீங்கள் எல்லோரும் வந்து எங்கள் அம்மா அப்பாவை குறை சொல்லும்போது, இல்லை இளவரசன் வந்து நல்லவன் வந்து இதாக இருப்பேன், அந்த இந்த ஒரு வார்த்தை வந்து என்னை ரொம்ப, அந்த பாசம்ன்றதும் குடும்ப வேல்யூஸுங்கிறதும் என்னை ரொம்ப இழுத்தது வந்து இந்த 2 தாய்மாமனோட அன்பு. என்ன வேலைக்கு சேரணும் அப்படின்னு, அது மாதிரி எடிட்டிங் கற்றுக்கிறதுக்காக வந்த மாமா, அது மாதிரி வேலை இல்லைன்றாங்க. சரி இரு பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க அவருடைய ரூம்மேட்டு பல்ராமன் சொல்லி அவங்க 2 பேர் 20 வருஷ நண்பர். அவங்களுக்கு சினிமாவில் வந்து நிறைய பேர் தெரியும் பல்ராமன். சரி அவர் வரட்டும், நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிருக்காரு, வந்தோடனே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என்னை சாயங்காலம் வர சொன்னார். போனோன்னே நீ என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, சார் நான் அந்த மாதிரி கதை வசனம்லாம் எழுதுவேன் சார், நான் நிறையா படிச்சிருக்கேன் சார், என்னை வந்து நான் ரைட்டர்கிட்ட யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விடுங்க சார் அப்படின்னா. எனக்கு வந்து அப்போ வந்து எனக்கு என்னென்னா வசனம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா மைண்டுக்குள்ளே இருந்தது. வசனம் எழுதி அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகணும், அதான் வந்து என்னோடய அல்டிமேட். அவர் சொன்னார், வசனமெல்லாம் எழுத முடியாதுங்க, இங்கெல்லாம் ரொம்ப சிரமம், நான் உங்களை ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிற வைக்கிறேன், நீங்கள் கற்றுக்குங்க, அப்போ நீங்கள் மெட்ராஸில் எல்லாம் கூட ஊருக்கு போனீங்கன்னா ஒரு கல்யாணமாவது எடுத்து பொழைச்சிக்கலாம், ஃப்யூச்சருக்கான நல்ல ஐடியா இல்லையா அப்படின்னாரு. எனக்கு உடனே சரின்னு சொல்லிட்டேன். ஒன்று அவர் சொன்ன யோசனை ரொம்ப சரி, எனக்கு ஒரு தொழிலை கற்றுக்கிட்டா அது எப்போ வேணாலும். இன்னொன்று மாட்டேன்னு சொன்னால் ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சரிண்ணா 1 மாதம் ஆச்சு எங்கே போய் சேர்றதுன்னு. 81 பிப்ரவரி 19 சில்ஸ் ரவி சார்னு சொல்லி சினிமாவில் ரொம்ப பாப்புலர். அவங்க வந்து சுடற்குடி செல்வராஜன் பல்ராமோட ஃப்ரெண்டு, மயிலாப்பூரில் அவங்க வீடு. அவங்கள கூட்டி போய் அவர் வந்து திருநீலகண்டர்னு டிஆர் மாலயத்தை வச்சு டைரக்டர் அந்த இவங்க சுடற்குடி செல்வராஜ், சுடற்குடி ஃபிலிம்ஸோட ப்ரொடியூசர். ஸோ அவங்கள போய் பார்க்குறது, அவங்க வர சொல்லி ஜிவி ராமன்னு சில்ஸ் ரவி சாரோட அப்பா, அவர்கிட்ட சொல்லி இது மாதிரி சிஸ்டர் பையன், உங்கள் பையன் அசிஸ்டண்டாக சேர்த்து விடுங்க அப்படின்னாங்க. 19 கூப்பிட்டு போய் டார்க் ரூமில் பிரிண்ட் போடுறதை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. என்னால் ஒரு நாள் நிற்க முடியல உள்ள. ஏன்னா ஒரு பறவை வந்து எங்கெங்கேயோ பறந்துச்சு, லிமிட் இல்லாமல் அடைச்சி இருட்டுக்கு கொண்டு போட்டு போட்டோவை கழுவிடான்ட்டாங்க. என்னடா நம்ம வந்த வேலை என்ன, இதை தப்பாச்சே. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த மேஜிக் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஒரு எல்லரேஜர் இருக்கும், நெகட்டிவ் தூக்கி உள்ள வைப்பாங்க, அந்த பேப்பர் எடுன்னுவாங்க, பேப்பர் எடுக்கிறது ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுப்பாங்க, இதை எடுத்து அந்த ஹைபோ வாட்டரில் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணு. இந்த மேஜிக் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் என் மைண்ட் செட்டை மாற்றி இது மேலே ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக 1 வருஷம் வந்து பிரிண்டிங். அப்போ தான் கலர் டெக்னாலஜி தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அது என்லார்ஜரில் இருந்தது. மெட்ராஸில் கலர் பிரிண்ட் போட தெரிஞ்ச ஒரு அசிஸ்டண்ட்னா நான் தான். அதில் தான் எனக்கு வருமானம்னு முதல்ல வர ஆரம்பித்தது. பொன்னிசாமி ஹோட்டலில் சாப்பாடும் 10 ரூபா பேட்டாவும் கொடுப்பாங்க. கலர் பிரிண்டிங் என்லார்ஜர் சிந்தாரிப்பேட்டையில் தான் இருந்தது. அந்த டெக்னாலஜியினுடைய மெக்கானிக் வந்து சிந்தாரிப்பேட்டையில் இப்படியே பீடி பிடிச்சிட்டு, என்னப்பா என்லார்ஜரா, இந்த டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து டக்கு ரெடி பண்ணி 5 நிமிஷம் ரெடி பண்ணுவோம். அவ்வளோ ஒரு சயின்டிஃபிக் விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக செய்கிற ஆள் சிந்தாரிப்பேட்டையில். இப்போ அவங்க எங்கே இருக்கான்னு தெரியல, ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜி மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சிச்சு. கதை வசனம்ங்கிறது நம்ம உணர்றதானே, இது நமக்கு தெரியாதே, அதனால் நம்ம இதை கற்றுக்குறோம்னு சொல்லி 1 வருஷம் வந்து இதில் இருந்து பிரிண்ட்டு போட ஃபோட்டோ எடுக்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் மூவி கேமராவுக்கு போகணுன்னு ஆசை வந்துருச்சு. திரும்ப இது வந்து எனக்கு போதுமான அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு. ஒரு கல்யாணம் போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பத்திரிகைகளுக்கு வந்து சாவி போன்ற பத்திரிகைகளுக்கெல்லாம் நான் எடுத்த ஸ்டில்ஸ் நிறையா பிரிண்ட் ஆகி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறையா புகைப்பட கலைஞர்கள் பார்த்தோம்னா நிருபர்கள் பாரிவேந்தன், குமுதம் செல்லப்பா, ராணி மைந்தன், இவங்களோடையெல்லாம் டெய்லி போய் ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த மாதிரிலாம் வந்து பத்திரிகை துறை சார்ந்த சாவி, குமுதம், விகடன்,
தேவி மணி சார், அலையோசை, இந்த மாதிரி பத்திரிகைகள், தினமலரில் திரைஞானி, இந்த பிஆர்ஓக்கள் இவங்களோடையெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த வாரம் இதில் போடணும். அப்போ தான் இந்த நடுப்பக்க படங்கள் வர ஆரம்பித்த காலகட்டம். ஃபோன் பண்ணி என்னப்பா இந்த 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 என்ன யார் நடி எந்த நடிகை போடலாம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச நடிகை பார்த்து சொல்லிடுறது. சரி சரி ரெடியாக இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு வார ப்ராசஸ். ஒரு வார பத்திரிகைன்றது அப்படி வந்து நிற்கும். ஸோ இந்த வாரப்பத்திரிக்கையோட கான்செப்ட் என்ன, அதில் ஃபோட்டோகிராஃபரோட பங்களிப்பு என்ன, நிருபர்களுடைய மனநிலை என்னங்கிறத நான் ஒரு 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 தொழிலாளி மாத்திரம் இல்லாமல் கூடவே அலைஞ்சு எனக்கு அந்த ஒரு அனுபவமும் இருந்தது. ஸோ இப்படிலாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் திருப்பி மூவி கேமராமேன் போகலாம் அப்படின்போது திருப்பி பலராம் சார்கிட்டே கேட்குறேன், இந்த மாதிரி நான் மூவியில் சேர்ந்துக்கிறேன்னு. ஏன்னா இப்போ அவங்களாம் வந்து எதிர்பார்க்கல நான் இவ்வளோ தூரம் போய் கற்றுப்பேன். அவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், மாமாக்கெல்லாம் ஆச்சரியம், பரவாயில்லையே நீ ஃபோட்டோ எடுக்கிறேன்னா நான் முதல்ல ஃபோட்டோ எடுத்து அவங்கள போய் காமிக்கிறேன். நான் எடுத்த ஃபோட்டோ அது இந்த பாருங்கள் குமுதத்தில் வந்திருக்கு, குமுதம் செல்லப்பா லைட் ஸ்டாண்ட் சுண்ணீரில் போட்டு எழுதுவார், அதில் வந்திருக்கு. அப்புறம் சங்கராபுரம் ராஜலட்சுமி அவங்க பெரிய கண்ணாக இருக்கும். அப்போ அந்த தினமலரில் வந்து இந்த ஒரு எட்ஜு மாத்திரம் போடுவாங்க, அது நான் எடுத்த ஸ்டில்லு, அதை எடுத்துக்கொண்டே காமிக்கிறேன், இது நான் தான் எடுத்தேன் அப்படின்னு. பரவாயில்லையே அப்படின்ட்டு அதை மூவியில் சேர்த்து விட முடியுமானோன்னே யார்கிட்ட சேரணுன்னார். கண்ணை மூடிக்கிட்டு நான் வண்டி ஏறும்போது பாரதி ராஜாங்கிறவர் எனக்கு தெரியும் அப்படின்னு நானாக மனசுக்குள்ள ஒரு கற்பனை, ஏதோ அவர் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு மாதிரியும் நான் அவரோட ரொம்ப பேசி பழகின மாதிரியும், பாரதி ராஜா கேமரோட சேர்த்து விட முடியுமா? தெரியும் கண்ணசார் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான், வா போன்னு சொல்லி இப்போ சென்னையில் ஜெய் ஆல்காஸ் ஜுவல்லரி ஷாப் இருக்குது. அது வந்து ஒரு தோட்டம் சார்ந்த வீடுமா இருந்தது. அது யாருக்கு சொந்தம்னா நடிகர் பிரசாந்தோட அப்பா தியாகராஜனுடைய வீடு. அந்த இடம் மிகவும் அமைதி பூங்காவணும். சாயங்காலத்தில் மொத்தம் ஒரு 5லேருந்து 6 மணி வரைக்கும் 10 வண்டி போகும், அதுக்கப்புறம் அப்படி அமைதியாக இருக்கும். 12B பஸ் மாத்திரம் அப்பப்போ போகிற நெரிசல், ஒரே பஸ் அது ஒன்று தான். அங்கே வந்து ஒரு ஓட்டு வீடு, அதில் 2 ஆஃபீஸ், அந்த பக்கம் தியாகராஜன் சார் ஆஃபீஸு, அவர் அப்போது மலையூர் மம்பட்டியாரெலாம் நடிச்சு ஹிட்டாகி பெரிய பிஸி ஹீரோ. பக்கத்து ஆஃபீஸ் கூட்டி போகிறாங்க. நடுவில் நிறைய தென்னை மரம், புல்வெளி, ஒரு ஊஞ்சல். நீங்கள் மெட்ராஸ்குள்ளே அந்த இடத்துல அப்படி ஒரு இடத்த கற்பனையே பண்ண முடியாது, அவ்வளோ அமைதியான இடம். இந்த மாதிரி போய் இது மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறாரு. இது மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணணும்னா சரி இப்போ லெனின் சார் டைரக்ஷனில் எத்தனை கோணம் எத்தனை பார்வன்னு படம் ஜெயகாந்தன் கதை நடக்குது, அதில் வேணா அசிஸ்டண்டாக சேரட்டு போயிடுவேன். எனக்கு ஜெயகாந்தன் படம் நான் நினச்சது இது எல்லாம் கடன்னு வருது. ஜெயகாந்த் நான் உடனே அவர்கிட்ட வந்து ஆர்வத்தில், சார் நான் ஜெயகாந்த் சார் கதையெல்லாம் படிச்சிருக்கேன் சார், இதெல்லாம் படிப்பா அப்படியா, உங்களுக்கு ரைட்டிங் இன்ட்ரெஸ்ட் உண்டா, சரி என்னை கூட்டு பண்ண பண்றாம் சார், ஒன்றுமே புரியல, என்னடா புதுசாக கூட்டி போகிறோம் வெம்பாட்டில் ரொம்ப பேசுகிறானே அப்படின்னு. நான் ஏன் இப்படி கண்ணை காமிக்கிறாரு, நம்ம ஜெயகாந்தனை பற்றி தானே பேசணும். சரி இல்லைப்பா அப்படிலாம் கடன்னு பேசக்கூடாதுப்பா. அவர் கூப்பிட்டுல பையன் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கான், வேலையை நம்பி சேர்த்து விடலாம் போல இருக்குன்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. 82 இது இதன்படியே நடந்துகிட்டே இருந்து 82 ஏப்ரல் நினைக்கிறேன். இதில் வந்து விஜிபி கோல்டன் பீச்சில் வந்து ஷூட்டிங். அப்போ ரஞ்சித் சுரேஷ், இப்போ விஜய் டிவியில் வந்து மொட்டை அடிச்சுட்டு சமையலுக்கெல்லாம் வர்றாருங்களா சுரேஷ், அவர் தான் ஹீரோ. திருமதி நளினி ராமராஜன் அவங்க அப்போ ஆனந்தி ராணுவ வீரன் ஒரு படம் நடிச்சுட்டு அதில் ஹீரோயின். ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு கண்ணசார்ட்ட போய் அறிமுகப்படுத்தி ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் அசோக் ராஜன், ரவிக்குமார் படங்களுக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்கார். அவர்கிட்ட கூப்பிட்டு ஒரு வேலைக்கு பார்ப்பா, ஒரு வேலை கொடு அப்படின்னு. நான் ஆல்ரெடி இந்த ரிஃப்ளெக்டர் சென்டர் பண்ணுறேன்னு திரும்ப உங்களுக்கு என்ன வேலை தெரியாது சார், நான் ரிஃப்ளெக்டர் சென்டர் பண்ணுவேன் சார்னு. இந்த ரிஃப்ளெக்டர் அந்த பொண்ணு இருக்குல்ல அது போடுங்கன்னாங்க. நான் முதல்ல என் கையில் ரிஃப்ளெக்டர் பிடிச்சி அசிஸ்டன்ட் கேமராமேனாக லைட்டு போட்டது திருமதி நளினி அவர்கள். அவங்க கூட திருப்பி ஜோடியாக நடிக்கும்போது இந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இதெல்லாம் தான் இந்த வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யம். அப்படி ஆரம்பித்து திருப்பி வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து வேறு கேமராமேன் நிறையா ஒர்க் பண்ணாங்க. கண்ணா சார் வந்து இப்போ பாரதிராஜ் சாரோட படம் காதல் ஓவியம், வாலிமை வாவா, அலைகள் விதிலை 3 படமும் கண்டினியூவாக அப்படியே போயிட்டே இருந்தோன்னா இந்த படத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ லோக் சிங்னு ஒரு கேமராமேன் இருப்பாங்க, நிகாம்னு பாம்பேலேருந்து ஒரு கேமராமேன் வருவார், தேவநாராயணன்னு ஏபி நாராயணன் சாரோட கேமராமேனோட பையன் வருவார். இவங்க 3 பேர்ட்டையும் நான் ஒரே அசிஸ்டண்ட்டு. ஸோ மீட்டர் ரீட் பண்ணுறதுலாம் எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே அந்த வாய்ப்பு கிடச்சிது. மீட்டர் ரீடிங்கிறது இப்போ அந்த டெக்னாலஜி இல்லை. அப்போ வந்து அசோசியேட் கேமராமேன் தான் அவைலபிள் லைட்டை பற்றி, லைட் அதிகமாக இருக்கும்போது லென்ஸில் இருக்கிறத கொஞ்சமாக ஒழிக்கணும், லைட்டு குறைஞ்சிருக்கும்போது லென்ஸுக்கு வந்து ஜாஸ்தி கொடுக்கணும், அதான் எக்ஸ்போஷர். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர். அந்த படத்துலேயே எனக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடச்சிது. அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வாலிமை விவாவால் ஒரே ஒரு நாள் மாத்திரம் போனேன், ராஜா அண்ணாமலைபுரத்தில். அதான் பாரதிராஜ் சாரை முதல்ல நான் பார்த்தது. அப்புறம் மண் வாசனை படத்துக்காக 83 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி தேனிக்கு வந்து படப்பிடிப்பு குழு போகும்போது என்னை கண்ணா சார் கூட்டி போனாங்க. அப்படி தான் மண் வாசனையிலேருந்து தமிழ்ச்செல்வன் IAS வரைக்கும் உதவி ஒளிப்பதிவாளனாக இருக்கும்போது முதல் மரியாதை படத்துக்கு அப்படி நடக்கும்போது, முதல் மரியாதை படத்துக்கு போகும்போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்லை. அது வந்து மைசூரில் வந்து சிவசமுத்திரம்னு ஒரு நீர்வீழ்ச்சி பக்கத்தில் தங்கியிருக்கோம். அங்கே இப்போ 55 நம்பருக்கு டயல் பண்ணணுன்னா அந்த ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு ஹேண்டில் இருக்குது, அதை எடுத்து 1 2 3 4 5 டிங்கு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் 1 2 3 4 5 டிங்குன்னா 55க்கு போகும். 55க்கு போகணும்னு நினச்சோம்னா 65 இருக்கிறவர் பேசுவார். இப்படி கம்யூனிகேஷன் இருக்க இடத்துல ஒரு ஆள் எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கணும். சிவாஜி ப்ரோக்ராம் சொல்லணும்,
ஒரு குரூப் வந்து சிவசமுத்திரத்தில் இருப்பாங்க, 14 கிலோமீட்டர் தள்ளி வேறு யூனிட் தங்கியிருக்கும், இங்கேருந்து 10 கிலோமீட்டர் சிவாஜியாக இருப்பாங்க, இன்னொரு 10 கிலோமீட்டர் இருப்பாங்க. இது எல்லா இடத்துக்கும் போகிற ஒரு ஆள் தேவைப்படும் போது ஆள் இல்லைன்னொன்னே என்னைட்ட கூப்பிட்டு கார் சாவி டைரக்டர் வண்டியை கொடுத்தது, இந்த வேலையெல்லாம் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நைட்டு டிஸ்கஷன் முடிகிறதுக்கு 11 மணி ஆகும். 11 மணிக்கு மேலே போய் சிவாஜி சார் மேக்கப் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்லிவிட்டு, இங்கே போய் கேமராமேன் ப்ரோக்ராம் சொல்லிவிட்டு, காலையில் மெஸ்ஸுக்கு போய் ப்ரோக்ராம் சொல்லிட்டு, நான் இவங்கள்ட்ட வந்து சேர்றதுக்கு 2 மணி ஆகும். 2-2:30 மணிக்கு டைரக்டர் உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு இருப்பார். என்னையா சார் ப்ரோக்ராம் சொல்லிட்டு வந்தேன் சார். அப்படியா, காலையில் எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம் சொல்லியிருக்கு இதெல்லாம் சொல்லுவார். சரி நாளை காலையில் இந்த வேலை சொல்லுவார். அதாவது அந்த சமயத்தில் முழிச்சிருக்கிறதுனால என்கிட்ட சொன்னாரா, எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கணும்னு சொன்னாரா, இல்லை வேலை கொடுப்பார்ல 24 ஹவர்ஸ் ஆக்குப்பைடாக அந்த முதல் மரியாதை பூரா வேலை செய்கிற ஒரு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு வந்து கூப்பிட்டாரு, சம்பளம் வாங்கிட்டியா அப்படின்னாரு. என்ன எதுக்கு கேட்குறாருன்னு தெரில அப்படின்னு கண்ண சார் கூப்பிட்டு, சார் நான் எதிர்பார்க்கவே சார் இந்த பையன், நான் ஏதோ மேனேஜர் சொல்கிற மாதிரி ப்ரோக்ராம் சொல்கிறேன், எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துடுறான், என்ன வேலை கொடுத்தாலும் மோசம் சுழிக்காமல் செய்கிறான் சார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார், இந்த பையனை ப்ரொடக்ஷனில் வச்சுக்கலாமா சார் அப்படின்னா. கண்ண சார் சார் இருக்கு வச்சுங்க சார் தாராளமாக, அவருக்கு என்ன ஏதோ ஒரு வேலை தானே சார் வச்சுங்க சார். எனக்கு ப்ரொடக்ஷனில் வச்சுக்கலாம்னா எதுக்கு கேட்குறாங்கன்னு புரியல. நான் பேசாமல் இருக்கேன். அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் வியாபாரம் ஆகும்போது அந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூஷன், லேபில் பில்லு கொடுக்குறது, ரீரிகார்டிங் கொடுக்குறது, ஒரு படத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு ப்ரொடியூசர் என்னென்ன தெரிஞ்சுக்கிறோமோ ஒரே படத்தில் எனக்கு நடத்தப்பட்ட பாடம் தான் முதல் மரியாதை. ரீரிகார்டிங்கில் என்ன பேமெண்ட் கொடுக்குறது, லேபில் டெவலப்மெண்ட்னா என்ன, சவுண்ட் ப்ராசஸ் என்னவாக இருக்கும், இதுக்கு என்ன, டப்பிங்க்கு என்ன எப்படி பண்ணணும், எல்லாம் வந்து அந்த ஒரு 1985 மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே 3 மாதத்தில் நான் கற்றுக்கிட்ட தான் அந்த அடிப்படை சினிமா. இன்றைக்கி வரைக்கும் அதுதான் என்னுடைய ஃபவுண்டேஷன். அப்புறம் அப்படியே போக ஆரம்பிச்சிச்சு. திருப்பி வேறு அந்த படங்கள் வரும்போதுன்னா டெய்லி போய் பெண்களை போய் குளிச்சிட்டிங்களா, ரெடியாக இருக்கீங்களா, இது எனக்கு கொஞ்சம் ஒத்துவலை. எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்புறம் எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. அவனுக்கு வேலை காலையில் 6 மணிக்கு ப்ரோக்ராம் சொன்னால் 5 மணிக்கு காஃபி வரலன்னா, எனக்கு காஃபி வரல அதனால் நான் தூங்கிட்டேன். இதனடா கொடுமையாக இருக்குது, காஃபி வரலைன்னா எந்திரிக்கவே மாட்டீங்களா, தூங்கிட்டே இருப்பீங்களா, வேலைக்கு தானே வந்திருக்கீங்க, சம்பளம் கொடுக்குறோம்ல, அப்படி இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டால் நம்ம தூள் பிடிச்சவனாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு கான்ட்ரவர்சி வரும்போது எதுக்கு நான் அசிஸ்டன்ட் கேமரா வரும்போது என் வேலையை நான் மத்திர பார்த்தா போனேன். அதனால் இந்த நமக்கு வேணாண்டான்ட்டு அடம் பிடிச்சி திருப்பி நான் கனசாட்டி அசிஸ்டண்டாக சேர்ந்துட்டேன். திரும்ப புதுநெல்லு புதுநாத்துன்னு ஒரு படம் வருது நடுவில், வேதம்பூதியில் வந்து ஒரு பையன் நடிக்கணும், மைசூரில் ஷூட்டிங். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அங்கே வந்து சின்னதாக கன்னட வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுருப்போம். நிறையா படம் வந்து கர்நாடகாவில் தான், காவிரி கரையில் தான் ஷூட் பண்ணோம். அப்போ வந்து வேஷ்டியை கட்டிட்டு அப்போ மொட்டை அடிச்சிருந்தேன். சும்மா மொட்டை அடிக்கலாம், வெயில் பயங்கரமாக இருக்குன்னு மொட்டை அடிச்சுட்டு, சுவாமி அல்லினோட கொடுது, கேமரா பின்னாடி இருக்குன்னா இல்லினோட கொடுது, முந்து இல்லினோடு சுவாமி இல்லினோடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருந்தோன்னே அந்த நடித்த பையன் வரல. டைரக்டர் ஷாட் வச்சுருக்காரு, வந்து இப்படி எட்டி பார்க்கணும். எதுக்குடா யார் நடிக்க போகிறானே தெரியாது, அசண்டேட்டெலாம் முழிக்கிறாங்க, அந்த நடிக்க வேண்டியவே வரல, யாரை வச்சு நடிக்க வைக்க போகிறான்னு தெரில. நான் வேஷ்டியை கட்டிட்டு அங்கே போய்ட்டு லைட் சென்டர் பண்ணிட்டு அந்த உருமா கட்டியிருந்தது, அந்த உருமா கட்டிருந்து துண்டை ஊற்றுட்டு பேண்ட் ஷர்ட்டை கலட்டுற இப்போ போடுறதுக்காக போகும்போது, வா அந்த டைலாக் அவனுக்கு கொடுங்க அப்படின்னாரு. என்ன டைலாகு, மாப்பிள்ளை எப்போ வந்திருக்கிற அப்படின்னு கேட்கணும். சரி ஏதோ ஒரு சீன் போல் இருக்குன்ட்டு, மாப்பிள்ளை எப்போ வந்திருக்க, உங்களுக்கு உனக்கு செவத்தக்கலை கட்டி கொடுங்க, கொடுக்குறேன், குளிப்பாட்டி விட்டு பார்ப்போம், என் தங்கச்சியை கட்டி தரேன்னு ஒரு வசனம் வரும். அது பேச சொன்னாங்க, பேசிட்டேன். எனக்கு தெரியாது கேரக்டர்னு. அப்புறம் மறுநாள் நீ நாளைக்கு உனக்கு சீன் இருக்கு, நான் ஒவ்வொரு நாளும் தெரியுது இது பெரிய கேரக்டராக வருதுன்றது எனக்கு தெரியாது. நான் நடிச்சிட்டு இருக்கேன் நான். ஜனகராஜ் வந்து அப்புறம் இந்த ஷெட்யூல் முடிஞ்சு அடுத்த ஷெட்யூல் போகும்போது முடி வளர்ந்துருச்சு. கரிக்கட்டான்னு ஒரு இடம் இருக்காங்க, நிறையா பாட்டு எடுத்துருக்காங்க அந்த இடத்துல. ஒருவன் முதலாளி ரஜினி சார் அதில் தான் அந்த இதெல்லாம் ஓட்டு வர்றாரு. அந்த மலை ரொம்ப வித்தியாசமான ஒரு இடம் அது. அங்கே முடி வெட்டிக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு அதிகமாக வளர்ந்துருச்சு. ஜனகராஜ், டே வச்சான் முடி வெட்டிட்டில, நீ நடிகன் தான் அப்படின்னா. யா நான் நடித்து யார் பார்க்க போகிறது, நீ யார், டே சொன்னா கேள்டா, தலையில் எவன் கண்டினியூட்டிக்கு முடி வெட்டுறான்னு அவன்லாம் நடிகராக இருக்க மச்சான், என்ன நீ ஜனா ஏன் ஜனா மச்சான், நான் சொன்னா கேள் மச்சான், நீ நடி, நான் அப்புறம் மச்சான், நீ நடிக்க போகிற மச்சான். சரி ஜனா, நான் நடிக்கும்போது உன்னை தூக்கி போட்டு முதிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வரணும், நடிப்படா அப்படின்னா. இப்போ அவன் 87 சொன்னதுக்கும் இன்றைக்கி நான் 2015 பேசுனதுக்கும் ஒரு ரிலேட்டிவிட்டி. அதுக்கப்புறம் திருப்பி புதுநெல்லு புதுநாத்தில் ப்ரொடியூசர் நான், கார்த்திக் ராஜா, அசோக் ராஜன், நான் 3 பேரும் சேர்ந்து பாரதி ராஜர் என்ன பண்ணாங்க, சரி இவங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தயாரிப்பில் என் பேர் போட்டு வந்தது. அதுலேயும் முழுக்க ப்ரொடக்ஷன் வேலை தான், இங்கே போக அங்கே போகன்னு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து கார்த்திக் ராஜா, அசோக் ராஜா கேமரா பண்ணோன்னா கண்ண சாருக்கு ஒரு அசோசியேட் தேவைப்பட்டுருச்சு. இப்போ நான் முழுசாக தெரிஞ்சது நான் தான். ஆனால் எங்கள் டைரக்டர் என்னென்னா, இவனை வந்து ப்ரொடக்ஷனில் வச்சுருக்கணும், மனோஜ் கிரேஷன் சொல்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆக்கணும்,
எப்போ பார்த்தாலும் வந்து வேலை செய்கிறனால நீ உனக்கு வெதிக்கியா, நீ கேமராமேன் வந்து என்ன சம்பாதிக்க போகிற, வேணாம் நான் சொல்கிறேன் கேளுன்னாரு. நான் பிடிவாதமாக என்ன சார்கிட்ட போயிட்டு, சார் நான் அங்கே வரணுன்னா என்னால் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பார்க்க முடியாது சார், எனக்கு பொறுமை கெட்டு போயிடும், என்னுடைய நோக்கம் இது இல்லை, எங்கே தடுமாறுது வாழ்க்கை, அதனால் நான் அசிஸ்டண்டாக வராந்தா வரேன் சார் அப்படின்னு. சரி நீ வாப்பா நான் டைரக்டர் பேசுகிறேன்ட்டு ஒரு டைரக்டர் போய், சார் இப்போ கார்த்திக் அசோக் போயிடுச்சு, இப்போ இளவரசு இல்லைன்னா எனக்கு ரொம்ப சிரமம் சார், என் ஸ்டைல் தெரிஞ்சு, அதனால் அவரை தொந்தரவு பண்ணவொன்னே அவர் என்கிட்ட ஒர்க் பண்ணணும். பாரதி ராஜா கூப்பிட்டு ஒருத்தர் மாட்டேன்னு சொல்லுவாரா, அவ்வளவு திமிரா அவனுக்கு. போ போ சொன்னால் புரியல உனக்கு போ அப்படின்னாரு. வாழ்த்தா வசவானே தெரியாமல் அப்பாடா அப்படின்ட்டு முதல்ல அசோசியேட்டாக நாடோடி தென்றல் படத்துக்காக எங்கேயெல்லாம் நான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வளர்த்தணும், அங்கேயெல்லாம் திரும்பவும் படப்பிடிப்பு, காரைக்குடி அங்கே இங்கே போகணும், ப்ரொடக்ஷன் வேலையும் பார்த்துப்பேன், ப்ரொடக்ஷன் மேனேஜரோட சேர்ந்து வேலையும் செஞ்சுக்குப்பேன், அசோசியேட் கேமராமேன் வேலை செய்யணும். எனக்கு கண்ணசார் முழு சுதந்திரம் கொடுத்து படம் வந்து வந்தோடனே எல்லோரும் வெஸ்டர்ன் ஃபோட்டோகிராஃபி சூப்பராக இருக்கும்போது கண்ணசார் கூப்பிட்டு இதில் இந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு அவரை கேட்கும்போது என்னை காமிச்சு அவர்கிட்ட சொல்லுவேன், செய்வார், அவரை கேளுங்கன்னாரு. எனக்கு புரியல, நான் நினைக்கிறதுனா சார் சொல்லுவாங்க செய்வேன், அப்போ போய் நான் குழந்தை தரமா சார் இந்த லைட் நான் எப்படி போட்டுக்கிறேன் சார், இந்த லைட் எப்படி போட்டுக்கிறேன் சார்ன்றதை ரொம்ப ஆர்வ கோளாறுல பயங்கர தொந்தரவு பண்ணியிருக்கேங்கிறது நான் கேமராமேன் ஆகிற வரைக்கும் எனக்கு புரியல. அது வேணாங்க, அதை அப்படி வச்சுக்காங்க, இது வேணாம் இப்படி வச்சுக்கங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து கரெக்டு, நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிற லைட்டு கரெக்டு, அதில் கொஞ்சம் வேரியேஷன் தான் நான் கற்றுக்கிற வேண்டியிருந்தது, அந்த பேட்டர்னுக்கு அந்த படத்துக்கானது அப்படிங்கிறத ஒரு கேமராமேன் வந்து என்னை கூப்பிட்டு நீ செஞ்சது சரிப்பா, அதில் நான் வந்து ஓவராலாக பார்த்துக்கிட்டேன், ஸோ நீ நல்ல கேமராமேன் அருவப்பா அப்படின்னு எனக்கு ஒரு இது கொடுத்தாரு. அந்த படத்திலே வந்து சார் மெட்ராஸ் வந்து கிளம்பி வந்து காரை வந்து நடுவில் பஞ்சர் ஆகி வர முடியல, நாங்கள் முண்டந்துருவ களக்காட்டில் ஷூட்டிங், மீட்ரு ஷார்ட் இருக்குது, நான் முன்னாடி போயிட்டேன். இப்போ மீட்ரு கிடையாது ஒன்றும் கிடையாது, ஷார்ட் எடுக்கணும், எல்லாம் வந்தாச்சு. என்ன எடுத்துருவியா அப்படின்னா, எடுத்துடலாம் சார் அப்படின்னு. மீட்டர்லாம் இவ்வளோ பரவாயில்ல சார் எடுத்துடலாம் சார் அப்படின்ட்டு ஐ எக்ஸ்போஷரில் கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே ஷூட் பண்ணோம். ஹாஃப் டே ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் சார் வந்தார். இல்லைப்பா எடுத்தாச்சுன்னா சார்னு சொன்னேன், சேஃப்டிக்கு சார் நான் எடுத்ததை திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு. வேணாப்பா எடுத்தில்ல வரும், நீ எதுக்கு அப்படி தவிர பண்ணுற விட்டுருப்பா. அது பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் வரும், அந்த மணிக்குயிலையில் பூரா இன்செர்ட்டில் வரும், அதை எடுத்துகிட்டு வந்து டெவலப் பண்ணி பார்த்தா பெர்ஃபெக்ட் எக்ஸ்போஷரில் இருந்தது. எனக்கு அன்றைக்கி வந்து வந்த நம்பிக்கை தான் எனக்கு வந்து நான் கேமராமேன் ஆக முடியுங்கிற நம்பிக்கையை நான் வந்து அந்த நம்பிக்கை எனக்குள்ளே விதைச்சது வந்து கண்ணசார் தான். நினச்சிருந்தா வேறு ஷாட்டை எடுத்துருக்கலாம் சேஃப்டிக்கு, நீ எடுத்தது கரெக்டாக வரும்ப்பா, கரெக்டாக இருக்கும் விடு, மீட்ரு கிடையாது, மீட்டர்லன்றது பெரிய ரிஸ்க் ஃபிலிமில், கொஞ்சம் விட்டால் இருட்டிடும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற டிஜிட்டலில் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம், ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா கழுவி ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு, நெகட்டிவ் கெமிக்கல் ப்ராசஸ், அதை எதுவுமே பண்ண முடியாது, பெர்ஃபெக்டாக வந்தது. இப்படி இருக்கும்போது பசுமூன் படம் வந்து இதுக்கு நடுவில் 89 கார்த்திக் ராஜாவோட யாரெல்லாம் என்னோட சீனியர் கேமராமேன் இருக்காங்களோ அவங்க ஷூட்டிங் இருந்தால் போகும்போது குற்றாலத்தில் வந்து ருக்குமணி வண்டி வருதுன்னு ஒரு படம், அதில் நான் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன். அப்போ வந்து நாளைக்கு பாட்டு வருது, சீமான் ஒருத்தர் எடுத்துகிட்டு வர்றாரு, சீமான் ஒருத்தர் எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த சீமாங்கிற பேர் என் கூட நான் கிளாஸ்மேட் எங்கள் ஊர் பக்கம் நிறைய பேர் வைப்பாங்க, யார் சீமானு தெரியாது. அன்றைக்கி ஷூட்டிங் முடிச்சுட்டு நானும் கார்த்திக் ராஜாவும் குற்றாலத்தில் நைட்டு போய் தூங்க போகிறோம். 10 மணிக்கு அனே குரல் கடிச்சு வாடா அப்படின்னாரு. நான் படுத்திருந்தேன், என்னை அறிமுகப்படுத்தினார், இவர் இளவரசு அப்படி இந்த சீமான்ப்பா, வணக்கம் அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம்னேன்னு சொன்னவன் 1.5 மணி நேரம் கதை சொல்லி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். முதல் முறையாக ஒருத்தன் கதையும் சொல்லி பாட்டையும் பாடுறது, பக்கத்தில் குரங்களாக கேப்பியானலாம் கற்றுது பக்கத்தில். எனக்கு ஒரே ஆச்சரியம், யாரா அவன் பாட்டும் பாடி கதை சொல்கிறானடா. அப்படி அறிமுகமானவர் தான் சீமான். நடுவில் அப்பப்போ பார்த்துக்குருவோம். பசுமன் படம் வந்து கதை வந்து சீமான் கதை வசனத்தில் பாரதி ராஜா இயக்கத்தில், அதில் ஒரு கேரக்டர், அதில் நடிக்கிறதுக்கு நடுவில் வந்து கிழக்கு செம்மீரில் பாண்டியன் பண்ண கேரக்டர் டைரக்டர் வந்து என் பேர் தான் எழுதி வச்சுருந்தாங்க, சின்ன கற்பன் போட்டு இளவரசன்னு. நான் ஏதோ ப்ரோக்ராமுக்காக போனேன், மேலே பார்த்தா லிஸ்ட்டில் சின்ன கற்பன் போட்டு, இன்னும் சின்ன கற்பன் பக்கத்தில் இளவரசன் போட்டிருக்கு அப்படின்ட்டு டைரக்டர் கீழே இறங்கி வந்தார். உங்கள் சட்ட அளவு எடுத்துட்டிங்களா அப்படின்னு. எதுக்கு நம்ம சட்ட அளவு எடுக்கிறாங்க, எடுக்க சொல்லியிருக்கேன். நல்லா சொல்கிறேன் கேட்டுக்க, நீ கேமராமேனாக நல்லா ஷாட் எடுக்கிற, எல்லாம் ஓகே, கஷ்டப்பட்டுருவேன், இதில் ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, நடி. அப்பவும் வந்து சார் நான் எனக்கு நடிக்கிறதெல்லாம் ஆர்வம் இல்லை சார், நான் கேமராமேன், அறிவு இல்லாமல் பேசுகிறேன், பாரதி ராஜா நடிக்க சொல்கிறியா, இதுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாதுல்ல. அப்படியே அமைதியாக இருந்தேன். கஷ்டப்படுறாத, நாளைக்கு என்ன குறை சொல்லிடாத, நடிக்கிறே முடியாதா, இல்லை வேணாம் சார். சரி, அப்புறம் தான் பாண்டியன் வந்தார். பாண்டியன் பண்ண கேரக்டர் தான் நான் நடிக்கிறதா இருந்தது. அப்போலாம் வந்து என்னென்னா வரும், என்னத்துக்கு அவசரப்படணும், கேமராமேன் ஆவேன், என்னால் சாதிக்க முடியும், இது டைலமோலே கிடையாது. 93, 94, 95 வந்தோடனே ஒரு பயம் வந்துருச்சு. திரும்ப பசுமன் படத்தில் ஒரு கேரக்டர்,
ஏதாவது அவர் நடிப்பாரா? இன்னும் சீமான் வந்து டே அந்த கேரக்டர் நடினாடே, டே ஏற்கனவே நான் மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், திருப்பி இப்போ நடிப்பேன்னா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பாடுறா, மிதி வாங்கிக்கிறேன் நான் சொல்கிறேன்டா. ஏன்னா நானும் அவனை சீமானை உட்காந்து வசனம் எழுதுவோம் அந்த கேரக்டருக்கு. இப்படி போகணும், அவன் ஒன்று சொல்லுவேன், நான் ஒன்று சொல்லுவேன், நான் ஒன்று சொன்னேன், அவன் ஒன்று சொல்கிறது, கூட இருக்கும்போது ஒரு ஃபார்மேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதையே பேசுவோம், வேறு பேச்சே இருக்காது. இது மாதிரி இல்லைன்னா அவனுக்கு சிபாரிசு நீ காரை விட்டு இறங்கடா அப்படின்னு நிஜமாகவே இறக்கி விட்டு 5 கிலோமீட்டர் சீமான் நடந்து பழையபடிக்கு யூட்டர் எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு வந்து சரி அவர் நடிக்க சொல்லு, நான் கூப்பிட்டா நடிக்க மாட்டான், உன்னை விட்டு சிபாரிசு பண்ண சொன்னானா, இப்படி வந்துருச்சு. அது நடித்தாச்சு. நடிச்சும் போது பிரபு சாருக்கு ஒரு கதை சொல்கிறேன். என் ரூம் பக்கத்து ரூமுக்கு சீமான் தங்கியிருக்கேன். திடீர்னு நான் சீமான்கிட்ட போய் ஷாம்பு அன்றைக்கி வாங்கணும், இந்த அடி வாங்குற சீன் பசுமுல்ல, என் ரூமில் ஷாம்பு இல்லை, அவன்கிட்ட போயிட்டு ஷாம்பு கூட அப்படின்னு. ஷாம்பு தரான் தான் என்ற நான் ஒரு கதை சொல்லுவேன், கேளு உட்காரு. 1.25 மணி நேரத்தில் எனக்கு சொன்ன திரைக்கதையை தான் பாஞ்சாலங்குறிச்சி. என்னடா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குடா ஸ்க்ரீனில், கதை ஆரம்பிக்கிற இடம்போது தான் கிளைமேக்ஸ், எங்கே கதை ஆரம்பிக்குது அங்கே படம் முடிஞ்சிடும். நல்லா இருக்குடா, இது பிரபு எப்படா இருக்கும் அப்படின்னு. நல்லா இருக்கும்டா, நான் நாளைக்கு சொல்லிடணும்டா அப்படின்னு. சரி ஓகே. காலையில் ஷூட்டிங் போது பிரபு சார் கூப்பிட்டுட்டே மச்சான் தான் கூப்பிடுவாங்க. சீமான் நேற்று ஒரு கதை சொன்னாடா. ஆமாம் பிரமாமா நல்லா இருக்காடா. நல்லா நான் கேட்கணுமா? ஆமாம் நான் டே என்னடா ஹீரோக்கெல்லாம் நடிச்சிடா. ரொம்ப சுருக்கமாக சொன்னார். நல்ல வேண்டா, சண்டை போட வேண்டா, பாட்டு போட வேண்டா, அப்புறம் என்னடா செய்யணும், அது நல்லா இருக்காடா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, கதையெல்லாம் நான் கேட்டு புரியணும்டா, கேரக்டரைசேஷனாக எப்படி இருக்குது, நல்லா இருக்குண்ணே, ஃபெய்த்ஃபுல் கேரக்டர், சின்ன தம்பி மாதிரி இன்னசென்ட்னு போட்டு கொல்ல மாட்டீங்களாடா. இல்லை அது மாதிரி இல்லை. சரி ஓகே, மைசூருக்கு போகிறோம்ல, மைசூரில் நான் கேட்டுறேன். சரி மைசூருக்கு போயாச்சு. சிவாஜி ஐயா அவருடைய போர்ஷன்லாம் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் பிரபு சார், நான், சீமான் 3 பேரும் அவங்க 34 ஒரு டாட்டா சியரா அப்போ அந்த வண்டியில் போகும்போது மைசூர் டு தலக்காடு கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டருக்குள்ளே இந்த கதையை சொல்லி ஓகே பண்ணி, நீ மெட்ராஸ் போனோன்னா கேபிஎஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி 95 ஆகஸ்ட்டில் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. 95 செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் வந்து பாஞ்சாலங்குறிச்சியோட முதல் நாள் படப்பிடிப்பு கொல்லங்கோடுன்னு சொல்லி இதில் வந்து முதல்ல ஒரு பனைமரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்தோம். அந்த 2 நாள் ஒர்க் பண்ணி ரஷ்ஷி பார்த்துட்டு பொள்ளாச்சியில் துரைஸ் தேட்டரில் போட்டு பார்த்துட்டு அந்த ஃப்ரேம் பார்த்துட்டு மேலேருந்து ஒரு கமெண்ட் வருது, டே இந்த வர்றா பனைமரத்தை பிரமாதமாக எடுத்துருக்காங்கடா, சைலண்ட்டில் ஓடணும்னு அந்த ஆப்ரேட்டர், சூப்பராக இருக்குது ஃபோட்டோகிராஃபி, சூப்பராக இருக்குனார். அதை கதவை திறந்து பேசுகிறதெல்லாம் நாங்கள் கீழே உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கோம். அப்போ வந்து அந்த உற்சாகம்லாம் வந்து தெய்வத்தை நேராக பார்த்தா கூட கிடைக்காது. அந்த மனநிலை அந்த ஒரு சில நிமிடங்கள், அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு நம்ம நார்மல் ஆகிடும். என்னோட நேச்சர் ஆஃப் கேரக்டர் எந்த சந்தோஷமும் 3 செகண்டுக்கு மேலே அதில் சஸ்டெயின் ஆக மாட்டேன். டக்குன்னு லாஜிக் வரும், இது என்னோட இயற்கை. அப்பா நம்மளால் வந்து கேமராமேன் ஐட்டமடா, நம்ம எடுத்த படம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன், ஒரு பாட்டெல்லாம் எடுத்திருக்கேன், ஆனால் சுயமாக நான் ஒரு கேமராமேனுங்கிறதுல என் டைரக்டர் வந்து டே என்னடா நீ நினச்ச மாதிரி, டே ரொம்ப நல்லா இருக்குடா, நான் நினச்சதில்லடா, நல்லா இருக்குடா. அந்த உற்சாகத்தில் வந்து அப்படியே போயிட்டு இருந்தது. 2001 வரைக்கும் படங்கள் நிறையா பண்ணிகிட்டே இருந்தோம். 2001 வரும்போது என்னோடய டைரக்டர் யாருமே பெருசாக கமர்ஷியலாக ஜெயிக்கலை. இப்போது மணிரத்னம் சார் வரலைன்னா, பெருசாக நான் ஜெயிக்கலைன்னா, ஸ்ரீராம் சாருங்கிற ஒரு கேமராமேனுக்கு வந்து அடுத்தடுத்த டைரக்டர்கள் வந்து அவர் பயன்படுத்திக்க மாட்டாங்க. நாயகன்கிற ஒரு படத்தில் அந்த கூட்டணி வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ஆர்ட் டைரக்டரு கேமராமேனோட கான்ட்ரிபியூஷன் வந்து இன்னொரு ஆங்கிளில் இருக்குதுன்னு தமிழ் சினிமா புரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் வந்து ஒரு அவைலபிலிட்டி அழகாக இருக்கணும். பாலுமேந்திரா சார், அசோக்குமார், கண்ணன் சார் அவங்களாம் அந்த ஒரு அது பேட்டர்னில் இருந்தது. ஷட்டார்னு ஒரு லைட் இங்கேருந்து வருது, அப்புறம் இந்த பக்கம் இருந்து இதை மஞ்சளாக வருதுன்னா இந்த லைட்டு இங்கே இருக்கிற பானையில் பட்டுச்சு, அந்த பானையில் இருக்கிற லைட்டு இங்கே பட்டுச்சு, அதனால் பானையில் இருக்கிற மஞ்சள் இந்த மூஞ்சியில் மஞ்சளாக இருந்துச்சுன்னு ஒரு சோர்ஸுக்கு பவுன்ஸ்லேருந்து லாஜிக்குன்னு ஒரு லைட்டிங்கில் வந்து முதல்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணது வந்து பிசி சார் தான். ஸோ பிசி ஸ்ரீராம் சார் வந்ததுக்கப்புறம் கேமராவோட கான்ட்ரிபியூஷன் வேறு இருந்தோடனே அந்த மாதிரியான ஒரு கேமராமேன் வர்றதுக்கு மணிரத்னம் ஒரு டைரக்டர் தேவைப்பட்டார். எங்களுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணது வந்து செல்வபாரதி, சீமான், சிவச்சந்திரன் சார், கே சுபாஷ் சார், அப்புறம் ஆர்த்திகுமார்னு இவங்களோட 12 படம் பண்ணியாச்சு 6 வருஷத்தில். அப்படியே மூலமாக வாய்ப்புகள் சுருங்கி ஆரம்பித்து எனக்கு பின்னாடி இந்த ஜூனியர் டைரக்டர்ஸ் வந்து டைரக்டர் ஆகும்போது எல்லாருமே இப்போ சமுத்திரகனி, சீனு ராமசாமியெல்லாம் நான் கேமராவோட இருக்கும்போது கிளாப் அசிஸ்டன்ஸ் அவங்கள கூப்பிட்டு இதுக்குள்ளே தான் ஃப்ரேமு இவ்வளோ தான் அடிக்க வைக்கணும் அப்படின்னு. இது பெருமை இல்லை, என்னோடய கடமையும் கூட. இப்போ அவங்க வந்து என்னை கேமராவை கூப்பிடுவாங்களான்னா கூட மாட்டாங்க. ஒரு தலைமுறை இடைவெளி வந்துடும், நம்ம சொல்கிறத அவர் கேட்க மாட்டார், அல்லது அந்த வயதில் ஒவ்வொருத்தருக்கும் அறியாமல் இருக்கும், நம்ம சொல்கிறத கேட்காம ஒரு டாமினேட் பண்ணிடுவாரோ. சினிமா புரிஞ்சிருச்சுன்னா பர்சனலாக தோணாது. சினிமா புரியாமல் ஒரு 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 ஊடகமாக இருக்கும்போது பர்சனலாக நிறையா பேருக்கு முரண்பாடு வரும். இதுதான் வந்து யதார்த்த மனநிலை எல்லாருக்கும், எல்லாமே நான் உட்பட. அப்போ வாய்ப்புகள் சுருங்க ஆரம்பிக்கும் போது என்ன செய்கிறது? கேரியர் இப்போ பசங்க வளர்ந்தாச்சு, கணவனா தகப்பனா என் மிக முக்கியமான பங்கு இருக்குது. ஒளிப்பதிவாளனா நான் வாழணும், சரியாக போகலை படங்கள்.
அப்புறம் ஃபோட்டோகிராஃபியில் எல்லா படங்களையும் பேர் வந்திருக்கு. டக்குன்னு எனக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகள் அமையலை. நான் என்னை பற்றி முடிவு பண்ணிட்டதுன்னா நல்ல படம் எடுத்தோம்னா போதும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஃபோட்டோகிராஃபி சின்சியராக ஒர்க் பண்ணோம்னா போதும், பட வாய்ப்பு வரும்னு நினச்சேன். அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 15 வருஷம் ஆச்சு. திரும்பவும் படம் பண்ணால் பலபடிக்கு வாய்ப்புக்கு போக வேண்டியிருக்கும். அப்போது அந்த வயசில் வந்து ஒரு 28, 29 வயசில் வந்து போய் வாய்ப்பு கேட்குறது சுயமரியாதையோட கனெக்ட் ஆகும். அவனை போய் கேட்குறோம், நம்மளை மதித்து பேசிட்டா சரி, அவமரியாதைப்படுத்திட்டானா என்ன செய்கிறது? ஒரு குறிப்பிட்ட அளவு மனநிலையை தெளிவு வர்ற வரைக்கும் வாய்ப்பு கேட்குறதே கேவலம் நினச்சா, அப்போ கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இங்கே என்ன ஒரு மனநோயாக இருக்கும்னா, நான் போய் ஒருத்தர் வாய்ப்பு கேட்குற இன்னொருத்தர் வாய்ப்பு கேட்டிருப்பார், அந்த வாய்ப்பு கொடுக்குற இன்னொருத்தர் வாய்ப்பு கொடுப்பார். ஒருத்தர் தொடர்ந்து தான் இருக்குமே தவிர யாரும் சுயமாக வந்துடுறதில்லை. ஆனால் வர்றவனை வந்து அப்படியா நாளைக்கு வாங்களேன் இப்படி பண்ணுறதில்ல. அவங்கவுங்களுக்கு ஒரு சந்தோஷம், அது ரொம்ப அப்போ சந்தோஷம். அதை வந்து இன்னொருத்தன் அவமரியாதைப்படுத்தி தன்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டுற ஒரு மனநோய் வந்து எல்லா துறைகளையும் உண்டு, அது மாதிரி சினிமா துறையிலையும் உண்டு. ஸோ இந்த கூச்சம் யார்ட்டையும் போய் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது அப்பப்போ சேரன் வந்து பொற்காலத்தில் கூப்பிட்டு நடிக்க வச்சார். நான் பிஸி கேமரா இருக்கும்போது அந்த முடிச்சதுக்கப்புறம் நிறையா படங்கள் வந்தது, நான் தவிர்த்துட்டேன். இப்போ நான் கேமராமேனாக விஷால் அண்ணன் வந்து அஜய் அவர் பேர் 2001 சுவிட்சர்லாந்தில் ஜூரிச்சுங்கிற ஊரில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது. விஷாலோட அண்ணன் வந்து, சார் உங்களுக்கு ஃபோனுன்னாரு. ஏங்க எனக்கு யாருங்க ஃபோன்? ஏன்னா நான் ஒய்ஃபுக்கு வந்து லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன், நைட்டில் தான் கூப்பிட முடியும், டேல எல்லாம் கூப்பிட முடியாது. அப்படி அவசரம்னா கூட என் மிஸ்ஸஸ் திருப்பி கூப்பிட்ற இவங்க நம்பர் கொடுக்குறதுலாம் ஆள் இல்லை. ஆனால் வீட்டு அவசரத்துக்கு எனக்கு ஃபோன் வரலன்னு தெரியுது. எனக்கு யாரா ஃபோன் பண்ணுறதுன்னா, இப்போ ஜேபி சார் இருக்காருங்களா, ஜேபி சாரும் ஞானவேல் சார் ப்ரொடியூசர் சிஜே கம்பெனிஸ்னு ஞானவேல் சார் மாப்பிள்ளை தான் கூப்பிடுவார். மாப்பிள்ளை ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தவசிங்கிற படத்தில் நீங்கள் தான் நடிச்சாகணும், என்னைக்கு வர்றீங்கன்னாரு. நான் சாயங்காலம் கூப்பிட்றேன், நான் ஷார்ட்டில் இருக்கேன். சரி சரி அப்படின்னு வச்சுட்டார். சுபாஷ் என்ன அப்படின்னாரு. சார் அது கூப்பிட்டாங்க. ஏன் போகிறீங்களாண்ணா? சார் நம்ம போகிறதுக்கே அவங்க வந்து நான் வந்து அவங்க கேட்குற நாள்லேருந்து நான் வர்றதே வந்து அன்னைக்கு காலையில் தான் வருவேன். காலையில் வந்தோடனே தானு சார் ப்ரொடக்ஷனில் ரத்னகுமார் ஒரு டைரக்ஷனில் என்ன சொல்ல போகிறான்னு ஒரு படம் ஷூட்டிங் வந்து திருநெல்வேலியில் இருக்குது. நான் இறங்கின உடனே அந்த ஷூட்டிங் போகணும், அங்கேருந்து இறங்கி வந்தோம். அதனால் எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை சார். எனக்கு ஒரு நாள் முன்னாடி முடிச்சிட்டா போதும் சார் அப்படின்னு. அப்போ டிக்கெட் அட்வான்ஸ் பண்ணிடலாமா, அதில் மிச்சம் வேறு ஷார்ட் வந்துச்சுன்னா நம்ம எங்கே வேணால் எடுத்துக்கலாம் சார், நான் க்ளோஸ் தான் வச்சுருக்கேன்னொன்னே டான்ஸ் மாஸ்டர் கூல் ஜெயந்தி இல்லை இங்கே தான் எடுக்கணும்னு அவருக்கு வந்து இங்கே தான் எடுக்கணும். நாங்கள் இவ்வளோதான். இதில் ஆர்கியூமெண்ட் வேறு, டான்ஸ் மாஸ்டர் கேமராவுக்கு சண்டை வேறு. சென்னையில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே முத்துன்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வான்னு கைப்பிடிச்சி இழுத்துட்டு திருநெல்வேலிக்கு கட்டத்தொட்டில் ஊருக்கு ஒரு கல்யாண மண்டபத்தினுடைய பின்னாடி போய் குளிக்க வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கணும் வாடா முதல்ல போய் குளிச்சுட்டு வெளியே வர்றேன். பாம்பு இப்படி படம் எடுத்துக்கிட்டு நிற்கிது அந்த விரவுக்குள்ளே. நம்ம படம் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளை போட்டுற போதுறான்னு அவசரமாக குளிச்சுட்டு நேராக போய் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தாச்சு. முத்துக்குமார்னு சொல்லி கேமராமேன் வந்து எனக்கு ஜெட்லாக் இருந்தனால எனக்கு பல நீ ஒர்க் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கீழே உட்காந்துட்டு இருக்கேன். ரத்னகுமார் ஃபோன் வருது, எனக்கு ஃபோன் வருது, பொள்ளாச்சியிலேருந்து அடித்து தீக்குறாங்க. ராத்திரி கிளம்புனா நான் ரத்னகுமார்கிட்ட போய் எப்படி சொல்கிறது, விட்டுட்டு போகிறேன்னு. நேராக ரத்னகுமார் சாருக்கே ஃபோன் அடிச்சிட்டாங்க. அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே, அவர் உங்கள்கிட்ட வேணாம், அவர் எங்கள்கிட்ட வேணாம்ன்றாருங்க, நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. ஏன் வேணாம்னா உங்களை விட்டு வரமாட்டேன்றாருனால அவர் கொஞ்சம் சரின்னு கூப்பிட்டார். உன்னை நடிக்க கூப்பிட்டாங்களா, நீ மாட்டேன். ஆனால் எந்த வேலை யாருன்னு அப்போ யார் தானே சார்கிட்ட பேசுகிறது? சரி ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து வீட்டிலேருந்து பொட்டி எடுத்துகிட்டு 8:40 பூமுண்டையன் எக்ஸ்பிரஸுக்கு நான் ஏறணும். 8 மணிக்கு தானே சார் ஆஃபீஸில் நானும் ரத்னகுமாரன் உட்காந்துருக்கோம். என்னப்பா அப்படின்னாரு. ரத்னன் இது மாதிரி கூப்பிட்றாங்கண்ணே நடிக்கிறதுக்கு. என்ன இளவரசு நீங்கள் போகாமல் என்ன ஏன்ட்ட சொல்லுங்கள், இங்கே ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களே, நீங்கள் கிளம்புங்க தம்பி. நான் பயந்துக்கிட்டு போகிறேன், ப்ரொடியூசர் என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுங்க, கிளம்புங்க நீங்கள் ஒரு நல் முத்து கிளம்புங்கன்றாரு. இதெல்லாம் நான் எதிர்பார்க்க 8:10 டீனர்லேருந்து கிளம்பி 8:35 சென்ட்ரலில் போய் குதித்து பொட்டி எடுத்துகிட்டு ஓடுனா ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் மூவில் இருக்குது. ஏதோ காதலை கிளமேஷ் போனால் வாங்க டக்குன்னு பிடிச்சி பொட்டியில் ஏறி போய் காலையில் போய் 3 நாள் நடித்தேன் தவசியில். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அதுக்கப்புறம் என்னை யாருமே கேமராமேனை கூப்பிடவே இல்லை. கிட்டத்தட்ட 12 வருஷம் கழித்து ஒருத்தர் பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறதுக்கு 12 வருஷம் ஆச்சு. அதில் ஆரம்பித்த நடிப்பு பயணம் தான் இன்றைக்கி வரைக்கும், இந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் அப்படி தான் ஆரம்பித்தது. இதில் கதாபாத்திரம் நடிகனாகி ஒளிப்பதிவாளனா இல்லாமல் நடிக்க போயிட்டோமேங்கிறதுல ஒரு பெரிய தோல்வி மனப்பான்மையாகி, ஆனால் கணவனாகவும் தகப்பனாகவும் ஒரு வேலையை வந்து என்னுடைய கடமையில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நடிப்பு மூலமாக கிடைச்சதுனால அதில் ஒரு திருப்தி இருந்து, சரி நம்ம வந்து கேமராமேனாக போராட தெரியாமல் புறமுதுகிட்டு சொகுசு வாழ்க்கைக்கு தயாராகிட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு
இல்லை இல்லை சினிமாவுக்குள்ளே தானே இருக்கோம், இந்த வேலையும் ஒரு வேலை தான் அப்படின்னு என்னை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நான் அதில் ஜேர்னி பண்ணி எனக்குள்ள குற்றமற்ற மனிதனா, என்னுடைய நோக்கம் என்ன, எனக்கான தேவை என்ன, எதை நோக்கி நான் போகணும்னு நினச்சேனோ அதிலிருந்து டைவெர்ட் ஆகி திரும்ப வேறு ட்ராக் வந்து இதுக்குள்ளரே போகும்போது இந்த மாதிரியான மன சஞ்சலங்கள்லேருந்து விடுபட்டு ஓரளவுக்கு கிடைக்கிற கேரக்டர்லாம் நல்லா பண்ணுற அப்படின்னால, ஏன்னா பாராட்டுறது மாத்திரம்தான் இங்கே வந்து அது ஒன்று தான் நமக்கு நம்பிக்கை. ஏன்னா என் வேலையில் நான் அவ்வளோ ஈஸியாக திருப்திப்பட மாட்டேன். அதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அது ஒரு 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 பெர்ஃபெக்ஷனுங்கிறதுக்கு வந்து வெறும் வார்த்தை தான் அளவாக இருக்குது. பெர்ஃபெக்ஷனுங்கிறது வார்த்தையில் மாத்திரம்தான் சொல்லி திருப்திப்படுகிறத தவிர ஒரு வேலைக்கு இதெல்லாம் எண்டுன்னு சொல்லவே முடியல. ஒரு எமோஷன் நடிக்க போகிறோம், ஒரு எமோஷன், இந்த எமோஷனை 10 தடவை பண்ணி காமிக்கலாம். இங்கே வா, இங்கே வாங்க, இங்கே வாயேன், வாயா, வாப்பா, வாடாங்கிறேன், ஒரே வசனத்துக்குள்ளே இவ்வளோ இருக்குல்ல. அப்போ ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரத்தை பண்ணும்போது அந்தந்த வசனங்களில் எத்தனை தன்மை இருக்குது, எத்தனை தன்மை இருக்குது. அப்போ எனக்கான ஒரு உடல் மொழி, என்னுடைய பேச்சுவார்த்தை, என்னுடைய வட்டார வழக்கு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கதாபாத்திரத்தை செதுக்கும்போது எனக்கு சுய திருப்தி வராது. டைரக்டர் ஓகேன்ட்டாங்கன்னா நான் அதோடு நிப்பாட்டிக்கிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நோண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஷூட்டிங் நடக்காது. அதே மாதிரி கேமராமேனாக இருக்கும்போதும் குருட்டுத்தனமாக ஓகே போட்டுறணும், இல்லைன்னா ஷூட்டிங் நடக்காது. இப்படி கம்பல்ஷனில் பண்ணுறதுமே தவிர ஒரு ரசனையாக பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணிடுமா, நல்லா இருக்குமா, ஒரு டவுட்டு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த இடத்த கடந்தாகணும், அந்த நிமிஷம் கடந்து அடுத்த இடத்துக்கு போகணும். இப்படி போகும்போது அந்த மனசஞ்சலங்களை அவாய்ட் பண்ணி ஒரு தீர்க்கமான ஒரு பார்வைக்கு வர்றது எல்லாத்துக்கும் முடியுமான்னு தெரில. ஆனால் ஒரு வேலையை உருப்படியாக செய்கிறோங்கிறதுக்கு முக்கியமான காரணம் அங்கேருந்து வர்ற ரசிகர்கள்ட்டேருந்து வர்ற ஃபீட்பேக் தான். அது ஒன்று தான் ஓகே நம்ம செய்கிற வேலை சரிதான் போல இருக்குது அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்டருந்து வர்றதான். நல்லா பண்ணியிருந்தீங்க சார் அந்த படத்தில், நல்லா பண்ணியிருந்தீங்க, சின்ன கேரக்டர் தான் பண்ணுறீங்க, அழகாக பண்ணுறீங்க தெரியுமா, உங்கள் பேச்சு, உங்கள் குரல், இப்படி ஒன்றுனா சொல்லும்போது அதில் பெருமைப்படுறதுக்கு இல்லை, ஒரு பயமும் இதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கவனமும் தான் எனக்கு இன்றைய எனர்ஜி. இது ரெண்டும் தான் எனர்ஜி. இதுதான் இன்றைய இதுவரையிலும் இளவரசனுடைய திரைப்பயணமாக, இளவரசுங்கிற மனிதனுடைய திரைப்பயணமாக, கண்ணாடி முன்னாடி நின்று பேசுகிறது மாதிரி, எனக்கு நானே பேசிக்கிற மாதிரி, எந்த ரகசியம் இல்லாமல் எந்த ஒளிவுமுறை முறையில் நெட் டிவி நேயர்களோட பகிர்ந்துருக்கேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக ஆஃப் பண்ணாமல் ரிமோட் எடுத்து வேறு சேனலாக சுற்றி அடிச்சுட்டு வராமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற, இல்லாமல் இல்லாத நிலை வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் ஒரு காலகட்டத்தில் விட்டு விலகும் போது புதிய முறை சினிமா வருது. பாரத ராஜா சார் வராரு, மகேந்திரன் வராரு, பாலுமேந்திரா வராரு, அப்போ புதிய முகங்கள் வருது, கமல் வராரு, ரஜினி வராரு, அதுக்கு அடுத்ததும் பிரபு சார் வராரு, சத்யராஜ் வராது. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து புதிய திறன்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. குட்டினதெல்லாம் மோதிர கை தான், சரியாக குட்டலை சார்னு சொன்னேன். யாருன்னு கேட்டார், நீங்கள் தான் சார், நீங்கள் தான் என்னை தமிழில் முதல்ல அறிமுகப்படுத்தினீங்க மண்மொழியில், அப்புறமா விட்டுட்டீங்க சார்.